ஓகே. அப்டேட் சொல்ற ஒரு ஆள காணோங்கிறனால நம்ம அப்டேட் ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து மிக முக்கியமான அப்டேட்டு. கருப்பு படம் அஃபிஷியலாவே 207 கோடி கிராஸ் பண்ணிட்டதா அஃபிஷியல் பாக்ஸ் ஆஃபிஸ் போஸ்டர் விட்டுருக்காங்க. சூர்யாவோட பிக்கெஸ்ட் கிராசர். அதுபோக கேரளாலையும் சூர்யாவோட ஹையஸ்ட் கிராசர் அப்படிங்கிற அஃபிஷியல் போஸ்டர் விட்டுருக்காங்க. மீசிய முறுக்கு 2 அப்படிங்கிற படத்துல இருந்து கோவிந்தம்மா அப்படிங்கிற தேர்ட் சிங்கிள் வந்திருக்கு. ஹிப்ஹாப் தமிழா படம். அப்பா குட்டி அப்படின்னு ஒரு படம், விஜய் ஆண்டனி படம். விஜய் ஆண்டனியும் பிரீத்தி அசரணியும் நடிக்கிற படம். அப்பா பொண்ணு பற்றிய படம் போல இருக்கு. விஜய் ஆண்டனி மியூசிக் பண்றாரு. மு மாறன் டைரக்ட் பண்றாரு. இரவுக்கு ஆயிரம் கண்கள், கண்ணை நம்பாதே படங்களை டைரக்ட் பண்ண ஆளு. இயலிசே அப்படிங்கிற ஒரு பாட்டு, ஏன் என்னை ஏதோ செய்தாய் அப்படிங்கிற படத்துல இருந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதோட ப்ரோமோ விட்டுருக்காங்க. பிளாஸ்ட் அப்படின்னு அர்ஜுன் படம், அந்த படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் விட்டுருக்காங்க. செகண்ட் சிங்கிள் பேரு த லைஃப் அப்படின்னு. நாகபந்தம்னு ஒரு தெலுங்கு படம் பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆகுது. பிஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஜூலை 3 படம் ரிலீஸ் ஆகுங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. எல்லோ எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ அப்படிங்கிற படத்துல இருந்து ஃபெல்லோஸ் ஆஃப் எல்லோ அப்படின்னு ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. அதாவது அந்த டீம் வந்து டோட்டலா ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டது எல்லாருமே எல்லோ ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு பூஜை கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. அடுத்தது காட்டாளன் அப்படிங்கிற படத்துல இருந்து 7 days to go போஸ்டும் கேரக்டர் இன்ட்ரோ போஸ்டும் விட்டுருந்தாங்க. தெலுங்கு படமான மெகா 158 சிரஞ்சீவியோட 158வது படம். பாபி கொல்லி டைரக்ஷன்ல நடிக்கிற படம். பால்ட்ரிவேரியா படத்துக்கு அப்புறம் அந்த காம்பினேஷன் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. அந்த படத்துக்கான பூஜை இன்னைக்கு நடந்துச்சு. பவன் கல்யாண் தான் சீஃப் கெஸ்ட். பெட்டி படத்துல இருந்து ஒரு ஹீரோவும் டைரக்டரும் கார்ல உட்காந்துட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி பெட்டி மெமரிஸ் கொடுத்திருந்தாங்க. த இந்தியா ஸ்டோரி அப்படின்னு ஒரு படம். அந்த படம் வந்து ஜூலை 24 ரிலீஸ் ஆகுங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அப்படின்னு 3 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது. காஜல் அகர்வால் அவங்க தான் நடிக்கிறாங்க ஹீரோயினா. பரிமளா அண்ட் கோன்னு ஒரு படம். அந்த படம் மே 28 தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. அதே தேதியில மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற அந்த படத்தை வந்து கோகுலம் மூவிஸ் வாங்கியிருக்கிறது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. கான் சிட்டி அப்படின்னு ஒரு படம். அந்த படம் ஜூன் 26 ரிலீஸ் ஆகுங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அர்ஜுன் தாஸ் படம். அவ்வளவுதான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து முக்கியமான அப்டேட். அடுத்து வந்து அப்டேட்னு பார்த்தோம்னா இது அப்டேட்ல சேராது, ரிலீஸ்ல சேரும். இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆன ஒரு பேன் இந்தியா படம்னா திருஷ்யம் 3. அது இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதையும் பார்த்துருந்தோம். எப்படி இருந்துச்சுங்க கொஞ்சம் நேரம் சொல்லுவோம். இவ்வளவுதான் அப்டேட் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க யாராவது திருஷ்யம் 3 பாத்தீங்கன்னா படம் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்க. விஷால் ப்ரோ பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்போம். ஸ்பீக்கர் வந்தா எப்படி கேட்போம். அது வரைக்கும் மற்றவங்க சொல்லுங்க. மாவீரன் நீங்க எது படம் பார்த்தீங்களா? ஸோ நான் கன்னடா டப்பிங்ல பார்த்தேன் காலையில. எப்படி இருந்துச்சு உங்க ரிவ்யூ சொல்லுங்க கேட்போம். சுத்தமா செட் ஆகல ப்ரோ, கொஞ்சம் கூட செட் ஆகல. பயங்கரமா போர் அடிச்சது. இது வந்து எனக்கு 1 தான் பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு. 2 அதுல பாதி தான் எனக்கு இருந்துச்சு. இது 2லயே பாதி தான் இருந்துச்சு. எதுக்கு தேவையில்லாத வேலையும் தான் தோணுச்சு. இது பார்ட் 4 கிளியர் இருக்குன்னு சொல்றேன். அது சாலிடா இருக்கா இல்ல சும்மா வெக்டோன் மிக்ஸ் மாதிரி இருந்ததா? இல்ல ப்ரோ, இது வந்து இல்ல ஆரம்பிக்க முன்னாடி சொல்லிடுறேன். எந்த ஸ்பாய்லரும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வந்து ஸ்பாய்லர் இல்லாம பேசுவோம். நாளைக்கு ஸ்பாய்லரோட வேணா பேசலாம் மலையாள படங்கிறதுனால. ஸ்பாயில் பண்ணல. இல்ல இது வந்து பெருசா த்ரில்லிங் ஃபேக்டரே பெருசா இல்லை. ஒரு 2.75 மணி நேரம் ப்ளஸ் இப்போ டிஷ்யம் 1ங்கிறப்ப அது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது என்ன நடக்குதுன்னு ஒரு கியூரியாசிட்டி. இது ஒரே கேஸை போட்டு ஆல்ரெடி ட்ரோலே வந்துருச்சு படம் அனௌன்ஸ்மெண்ட் அப்பயே. இதுக்கு பேசாமல் ஜார்ஜ் குட்டி போலீஸ்லேயே சரண்டர் ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட நானும் படம் பார்க்கும்போது அந்த ஜோன்லேயே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இவ்வளோலாம் கஷ்டப்பட்டதுக்கு இதுக்கு சரண்டர் ஆயிருந்தாலே நேரம் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்துடலாமேடா அப்படின்ற அளவுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு படம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை எங்கேயுமே. இன்ட்ரோல் கொஞ்சம் ஹை பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அது ஒன்றும் அவ்வளோலாம் இல்லை. செகண்ட் ஹாஃப்லாம் லாஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் தான் எனக்கு கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்துச்சு. அது வரைக்கும் அப்படியே கண்ணை கட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. நேற்று நான் ஓடிடியில் பார்த்துக்கலான்னு தான் இருந்தேன். நேற்று நைட்டு நீங்கள்லாம் இதை பற்றி பரபரன்னு பேசி சரி கன்னடத்தில் வேறு அவைலபிளாக இருக்குது போய் பார்ப்போன்னு சொல்லி அவசரப்பட்டு போய் உட்காந்துட்டோமோன்னு தோணுச்சு. ஓகே, எனக்கு எப்படி இருந்துச்சுங்கிற சொல்லிடுறேன். நான் படம் பார்த்தேன், ரிவ்யூ போடலை. அதுக்கப்புறம் பேக் டு பேக் ஒர்க்கு, அது போக ரிவ்யூ போடலானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு படம் திருப்திகரமா இல்லை. ஆனாலும் வந்து மோசமாகவும் இல்லை. எனக்கு படம் வந்து ஒரு டீசென்ட் வாட்ச் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நமக்கே தெரியும். அது எந்த ஒரு எலிமெண்ட்ஸும் நமக்கு தெரியாம போய் பார்த்தனால ஒரு ஃபேமிலி ட்ராமா
திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக மாறும், அப்படியே போயிட்டு இருக்கும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி போகும். செகண்ட் பார்ட் நமக்கு அது எப்படி முடிச்சிருப்பாங்க, எப்படி வந்திருக்கும், அடுத்து என்ன நடக்குங்கிற பரபரப்பு இருக்கும். என்னதான் அவங்க டிராமட்டிக்கா கொண்டு போனாலும், ஆனா அதுல வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு செகண்ட் பார்ட்ல இருந்துட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த டோட்டல் கதையே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க செகண்ட் பார்ட்ல. இதுல வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ஆங்கிள் கொண்டு போயிருக்காங்க. ஆனா இதுதான் வந்து தேவையானதும் கூட. ஏன்னா இந்த படத்தை வந்து ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணாரு, அந்த தப்பை வந்து அழகா ஒரு பிரில்லியன்ட் தளத்தால வந்து இது பண்ணிட்டாருங்கிறது மட்டும் இல்ல, அந்த பிரில்லியன்ட் தளத்தால அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்தது அவருடைய அந்த குற்ற உணர்ச்சி என்ன பண்ணும் அப்படிங்கிறது பார்ட் டூல முடிச்சிருப்பாங்க. அதே தான் பார்ட் த்ரீல கண்டினியூ பண்றாங்க. அடுத்து அவர் அவருடைய அந்த கில்ட் ஃபீல்டு, அவரோட அந்த அவருடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள் நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு எமோஷனல் ஆங்கிள் சொல்லியிருப்பாங்க. அதே மாவே அந்த இன்டர்வல் பாயிண்ட்ல தான் கொஞ்சம் நமக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு வேகம் எடுத்திருக்கும் படம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த மத்த 2 பாகங்களுக்கு கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் வீக் தான். ஆனா எமோஷனல் ஆங்கிள் இது வந்து சொல்ல வேண்டிய கருத்து, சொல்ல வேண்டிய அந்த விஷயம் ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டு அவன் பாட்டு ஜாலியா பிரில்லியன்ட்னால அப்படியே அழகா இருக்கிறாங்கிறது இல்லாம இந்த ஆங்கிளையும் காட்டணும். அப்போ வித்தியாசமான ஆங்கிளையும் இந்த படத்துல அவன் காமிச்சது, இதே டீம் காமிச்சது நல்லா இருந்துச்சு. ஆனா அது ஓவர் எமோஷனலா போனனால வந்து இந்த கோர் எமோஷன் செட் ஆகுறவங்களுக்கு இது செட் ஆகும். மற்றபடி எனக்கு வந்து இது ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி. சூப்பரான படமும் கிடையாது, அதே சமயத்தில் எந்த இடத்துலயும் முக்கியமான படமும் கிடையாது. எனக்கு வாட்சபிள் மூவி, அந்த வாட்சபிள் கேட்டகரியில வரும், அவ்வளவுதான். அடுத்து வேற ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க, அது ஸ்பாயிலர்ல வருங்க, நாளைக்கு சொல்லுவோம். லீட ப்ரோ சொல்றேன். இது மட்டும் சொல்லுங்க. இப்போ ஒருத்தவங்க போய் பாக்குறாங்கன்னா ஏதாவது ரீகேப் ஏதாச்சும் போடுறாங்களா, இல்ல பார்ட் 1 பார்ட் 2 டீடைலா போடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க படம் தியேட்டர்ல போகும்போது நீங்க தாராளமா உங்களுக்கு ரீகேப் போட பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டு, தமிழ் டப்பிங் நன்றாகவே இருந்தது. தமிழ்லயே பார்க்கலாங்கிற அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. பரணி தான் இந்த படத்தை பத்தி ரொம்ப மூச்சை போட்டுட்டு இருந்தா. அப்படி டிராவல்லாம் பண்ணி கேரளாலாம் டிராவல் பண்ணி போயிருந்தாரு. ரிவ்யூ சொல்றது கூட ஆளாக்கானா. ஒருவேளை கேரளா போனா டயர்ட்லயே தூங்கிட்டாரா ட்ரெயின்லயேங்கிறதும் தெரியல. காலைல படம் முடிஞ்ச ட்ரெயின்ல இறங்கி வந்திருக்கணும் நேரம் ஆளு. ட்ரெயின்ல தூங்கி அவர் ஊரை தாண்டி ட்ரெயின் தாண்டி போயிருச்சா என்ன ஏன் தெரியல. மத்தியானத்துக்கு மேல அவர்கிட்ட போனும் பேசல, ஆள் போனையும் காணா ஆளையும் காணா. பரணி இருக்கிற அப்படியே இல்லைன்னு வேற தெரியல, கேட்கணும் போன் அடிச்சு. வணக்கம்ண்ணா. சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு? காலங்காத்தாலே பரோட்டாவும் பீஃப் கறியும் போஸ்ட் போட்டாரு. அண்ணா பிரகாஷ் அண்ணா, நான் என்ஜாய் பண்ணேன் பிரகாஷ் அண்ணா. இது சூப்பர், ஃபுல் டீட்டெயிலா சொல்லுங்க வித்தவுட் ஸ்பாயிலர். ஸ்பாயிலர். பார்ட் 1 பார்ட் 2ல இருந்த ஹை மூமெண்ட், அந்த அந்த டென்ஷன் அதெல்லாம் இல்லாம இருந்தாலும் அவங்க இந்த கதையில என்ன சொல்ல வந்தாங்களோ அந்த எமோஷ்னலி அந்த ஃபேமிலிக்கு அவங்க கன்க்ளூஷன் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்கல்ல, அது ரொம்ப ப்ராப்பராக பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு எப்பயுமே இந்த ஃபேமிலியை பற்றி ஒரு கதை சொல்கிறாங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே நான் இன்வெஸ்ட் ஆகி உள்ளே போயிடுவேன். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்திருக்கு 2 பார்ட்லையும். இந்த பார்ட்டில் இன்னும் நான் கொஞ்சம் அந்த ஃபேமிலியோட இன்வால்வ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அது ஏன்னு தெரில, நிறைய ட்ராமா இருந்துச்சு, நிறைய கான்வர்சேஷன் இருந்துச்சு, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றது புரிய ஆரம்பிச்சது. ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று, நான் இவ்வளோ ட்ராமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் இதுவும் அப்போது ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் மாதிரி த்ரில்லாக போய் ட்விஸ்ட் அப்படின்ட்டு போகணும்னு நினச்சேன். எனக்கு இவ்வளோ ட்ராமா இருந்ததே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ட்ராமா போர் அடிக்காமல் போனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பெருசாக போர் அடிக்கல. ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நிறைய கான்வர்சேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஃபைனல் பே ஆஃப் பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த ஃபைனல் பே ஆஃபுமே அந்த கதைக்கு என்ன தேவையோ அப்படியே முடிச்சதுனால எனக்கு ஓவராலாக ஒரு சாட்டிஸ்ஃபையிங் வாட்சாக இருந்துச்சு. என்னால் இதை பார்ட் 1ஐயும் பார்ட் 2ஓடையும் இதை கம்பேர் பண்ண முடியல. ஏன்னா இது ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஜீத்து பண்ணது. ஏன்னா அவரால் திருப்பியும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வச்சு ஒன்று பண்ணியிருக்க முடியும். பட் ஆனால் அதை அவர் அந்த அந்த டேர்ன் எடுக்காமல், இல்லை இவங்களோட ஆஃப்டர் மேத் எப்படி இருக்குது, எமோஷ்னலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம ட்ராவல் பண்ணுவோன்னு பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் 2-3 கேரக்டர்ஸ் எதிர்பார்க்கல இந்த கேரக்டர் வரும் அப்படின்ட்டு. அந்த கேரக்டர்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஆட்டம் காட்டுச்சு. அது முன்னாடியே அந்த கேரக்டர் இரிட்டேட்டிங்காக இருக்கும், திருப்பியும் அதை இரிட்டேட்டிங் பண்ணுச்சு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று, பர்ஃபார்மன்ஸ் படி பார்க்குறப்ப மோகன்லால் சாப்பிட்டுட்டாரு. தமிழ் டப்பிங் பயந்துட்டே போனேன், என்னடா ஐயோ தமிழில் போகிறோமே. நல்ல வேளை அவரே டப் பண்ணியிருக்காரு. அவர் வாய்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஏஐ இல்லைன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வாய்ஸ் மட்டும்தான் அவர் பேசியிருக்காரு, மற்ற எல்லாருமே மாறி மாறி பேசியிருக்காங்க. ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரகாஷ் அண்ணன் அந்த போலீஸ்காரருக்கு போஸ் வெங்கட் வாய்ஸ் கொடுத்துருக்காரோ?
அவர் வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அது இல்லாமல் நல்லா இருந்துச்சு. 2-3 இடத்துல மட்டும் லிப்ஸிங் இஷ்யூ தமிழ் டப்பிங்கில். அது ஓகே, அது பாசிபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லீடு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் தேவையில்லாத ஆணி அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. மற்றபடி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு வாட்ச். தொடரும் எனக்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தொடரும் சூப்பரா இல்லைண்ணே, எனக்கு அந்த டிராமா இதுல எனக்கு அந்த தொடரும்ல ஒரு டிராமா ஒர்க் ஆச்சுல்ல, அந்த மாதிரி எனக்கு அந்த ஃபேமிலி பாண்டிங், அந்த ஃபேமிலி வேல்யூ அப்படி சொல்றேன், அது நல்லா இதுலயும் ஒர்க் ஆச்சு. ஆனா இதுல இந்த போலீஸ்காரருக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருந்தாங்களே பாத்தீங்களா, அது ஒரு ஸ்டோரி கிளிக். எந்த போலீஸ்க்கு சொல்றீங்கன்னா? சரி சொல்றேன், ஸ்பாயிலர் இல்லாம இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு நம்ம பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம். அதே மாதிரி லீடே நான் தான் சொல்லல, அதையும் ஏதாவது ஸ்பாயிலர்ல எடுத்துக்குவாங்களே அப்படிங்கிறதா சொல்லல. பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சரி, இப்போ சொல்லுங்க, பார்ட் 1 or 2 or 3 உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணுமா? ஒண்ணுதான் சொல்லணும். டெஃபினெட்லி பார்ட் 1. நான் ரிவ்யூ சொல்லிட்டா? சொல்லுங்க ரகுராம், சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ படம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 பார்ட் எந்த அளவுக்கு பிடிச்சதோ அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா, எல்லாரும் மிட் ரேஞ்சுன்னு சொல்றாங்க. எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன் அந்த ஃபேமிலியோட. எனக்கு ஆல்ரெடி நான் 2 பார்ட் பார்த்ததுனால என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ரீகேப்லாம் தேவையில்ல. உடனே அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்தே அவங்க ஏதோ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளுங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்றாங்க. அதனால வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு மிட் அதை பாதி படத்துக்கு அப்புறம்லாம் போதும்டா இவரை விட்டுருங்கடா, எதுக்கு இவ்வளோ தொல்லை பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு நான் போயிட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அதான் ரொம்ப கனெக்ட் ஆனதுனால எனக்கு இது வந்து நான் எனக்கு ட்விஸ்டே வைக்கலனா கூட இந்த எதனா இப்படி தப்பிச்சு வந்திருந்தா போதும் அப்படின்ற லெவலுக்கு நான் வந்துட்டேன். அதனால இந்த ட்விஸ்டே வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தான். ஒரு அதுவும் நல்லா இருந்தது. ப்ளஸ் எண்டிங்கில் அந்த லீடு மட்டும் வேணான்றது தோணுச்சு. ஏன்னா செகண்ட் பார்ட்டில் ஒரு நல்ல ஒரு எண்டிங் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒரு எண்டிங் பக்காவாக அமைஞ்சுது. அதை கெடுக்கிற மாதிரி எனக்கு அந்த லீடு இருந்தது. மற்றபடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் ப்ரோ இது. எனக்கு நான் சொன்ன தப்பா, எனக்கு தொடரும் விட எனக்கு நிறைய பிடிச்சிருந்தது விஷயம் 3. எனக்கு இன்னொன்னு தோணுச்சு, மத்தவங்களுக்கு தெரியல, எனக்கு அந்த முதல் 2 பார்ட்டை விட இந்த பாட்டுல தான் அவரு ஐயோ மாட்டிக்கவே கூடாதுன்னு எனக்கு இன்னும். ஆமாம் ப்ரோ, அது வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்தது இந்த வாட்டி தான். இதுக்கு முன்னாடி கூட எனக்கு, ஏன்னா இந்த 3 பாட்டுலுமே எனக்கு மோகனோட ஆக்டிங் வந்து இந்த படத்துல தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப எமோஷனலாகவும், மற்ற 2 பாட்டுல அவர் எமோஷனே காட்ட மாட்டாரு. அவர் ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமாவே இருப்பாரு, அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து வெளிப்படையாவே வந்து நிறைய சீக்வன்சஸ்ல வந்து ஒரு பதட்டமா இருக்கட்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பாட்டுலயுமே அவர் பிளான் பண்ணியிருப்பாரு. அந்த விஷயங்கள்லாம் இதுல அது சொல்ல நான் ஸ்பாயிலர் அப்போ நான் சொல்றேன். அதான் ஸ்பாயிலர் அப்போ சொல்றேன். அதான் இதுல ரொம்ப அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 3 பாட்டு பட்டம் கம்பேர் பண்ணும்போது இந்த 3வது பாட்டுல தான் ஆக்சுவலா ஒரு ஆக்டிங்கா வந்து பயங்கரமா இருந்தது. மோகன்லாலோட ஆக்டிங் நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. சூப்பர். ஆனா பிரகாஷ் அண்ணா, உங்களுக்கு போர் அடிச்சுதானே? சரி, படம் அப்படி அதாவது ஒரு மாதிரி போரிங்கா? எனக்கெல்லாம் ஒரு ஃப்ரேம் கூட போரிங்கா இல்ல. எனக்கு அது இல்ல போர் அடிக்கல. அதே மாதிரி அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார்ல, அந்த பாயிண்ட் உண்மை. என்னன்னா, மத்த படங்களை பாட்டியும் மத்த 2 படங்களையும் காட்டிலும் இந்த படத்துல வந்து மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு பரபரப்பு இருக்குன்னு நமக்கு. அது ஏன் அப்படின்னா, மத்த ரெண்டுலயும் இல்ல, மத்த 2 பாட்டுலயுமே நமக்கு மாட்டிக்க கூடாதுன்னு தான் இருக்கும் நமக்கு. ஆனா 2வது பாட்டுல ஆடியன்ஸ், அந்த சுத்தி இருக்க மக்களுக்கு என்னன்னா, ஒரு நேரத்துல நீங்க சொன்னீங்கல்ல, ஆள் மேல போயிட்டே இருக்கானு, அந்த இவனே பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல. அந்த மாதிரி இவன் பிரில்லியன்ட் கிரிமினல் தானே, அதை எப்படி தப்பிச்சிடும் நமக்கு தோணும் மத்த 2 பாட்டுலயும், அதாவது 2வது பாட்டுல. ஆனா 3வது பாட்டுல அப்படி தோணாத காரணம், அதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்ச்சி, அதுக்கப்புறம் அந்த ஒரு பயம், அதுக்கப்புறம் அந்த அவங்களோட ஏன்னா அந்த பார்ட் 2ல முடிக்கிறோட அதான் இப்ப மெயின் கதை. இப்ப சொல்ல வந்தாருல ஒரு விஷயம், இந்த ஸ்பாயிலர் வேணாம்னு சொன்னோம், அதுதான் அந்த சொல்ல வந்த லைன் தான் ஒட்டுமொத்த கதையுமே. ப்ரிப்பேர்டு மேன் வித்தவுட் அன்பிரிப்பேர்டு மேனுங்கிற மாதிரி. இப்ப இது இதுதான் மெயின் கதைங்கிறப்ப, நீங்க இதுல வந்து அவன் வந்து ரொம்ப குற்றவாளி ஆள் வந்து ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்கும்போது நமக்கு இன்னும் அவன் மாட்டிக்கூடாதுங்கிற நமக்கு அந்த ஒரு எண்ணம் இயல்பே வந்துடும். அதுதான். அதே மாதிரி ப்ரோ மத்த 2 பாட்டுலயும் அதுவும் ஸ்பாயிலர்ல வந்துருமோ, விடுங்க. இதுல வந்து இதுல அவருக்கு வர நெருக்கடிகள் வந்து ரொம்ப அன்நேச்சுரலா இருந்தது. அதனாலே வந்து இவர் போதும் விட்டுருங்கடான்ற அளவுக்கு ஒரு இது வந்துருச்சு.
அதே மாதிரி Control ல இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கான்வர்சேஷன்ஸ் நிறைய இருந்துச்சுல, எனக்கு வந்து அவங்க பேசுற ஒவ்வொரு சீன்ஸ்லயுமே ரொம்ப மெச்சூர்டா இருந்தது ப்ரோ. டைலாக்ஸ்லாம் ரொம்ப பிராக்டிக்கலா தமிழ்ல எழுதியிருந்தாரு. பாத்தீங்களா மலையாளத்துலயா? நான் மலையாளத்துல பார்த்தேன் ப்ரோ. அதான் எனக்கு கொடுத்து வந்து வச்சேன் நீங்க. அவங்க அவங்க ஒய்ஃப் கூட பேசுறது, ஃபேமிலியா ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது கூட ரொம்ப மெச்சூர்டா எல்லாருமே பேசுறாங்க. ஒரு கிரிஞ்சு சீனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப மெச்சூர்டா டைலாக்ஸ்லாம் ரொம்ப நேர்த்தியா இருந்தது டைலாக்ஸ்லாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. ஒரு சீன் கூட எனக்கு வந்து என்னடா இது இப்ப இந்த படத்துல பார்த்த மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ரொம்ப ப்ராக்டிக்கலா எழுதியிருந்த டைலாக்ஸ்லாம். ஆனா பிரகாஷ் அண்ணா, எனக்கு என்னமோ இந்த படம் கேரளா இப்போ கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் அப்படி இப்படி வருது இல்லைன்னா, ஆனா கேரளால சூப்பரா ஓடுன்னு நினைக்கிறேன். குறிப்பா ஃபேமிலி ஓ, ஆடியன்ஸ்லாம் எனக்கு உட்காந்து எனக்கு பாத்துருவாங்கன்னு தெரிஞ்சு தோணுது. படம் வந்து இல்ல இல்ல தியேட்டருக்கு நம்ம போயிட்டாங்க. ஊர்ல எப்படி தெரியல, ஆனா சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா கேரளால போய் கண்டிப்பா சூப்பரா ஓடும். அதே மாதிரி பேருக்காகவே மத்த எல்லா லாங்குவேஜ்லயும் அந்த படம் வந்து கூட்டம் வந்துருங்க. ஆமா, அதுவும் அதாவது பார்த்துட்டாங்கன்னு நல்லா இருக்கு நல்லா வச்சுக்கோங்களேன். இல்லைங்கிற தாண்டி ரிவ்யூவர்ஸ் எல்லாம் விட்டுருவாங்க. ஜெனரல் ஆடிஷன்ல ஒரு வாட்டி பார்த்துட்டாங்கன்னா அவங்களே வந்து நிறைய வெறிய நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வேர்ட் ஸ்ப்ரெட் ஆகி இந்த படம் நல்லாவே ஓடும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா தொடருமோ ஃபர்ஸ்ட் 2 நாள் தவிர்த்து அதுக்கப்புறம் ஓடின ஓட்டம் தான் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படமும் தோணுச்சு. அதாவது ஒரு ஜென்ரலா ஒருத்தவங்க போய் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போர் அடிக்காம ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு எண்டிங்கோட தான் வெளியே வருவாங்கன்னு தோணுது. சிறப்பு. திருஷ்யம் 3 பற்றி வேற யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. அடுத்து என்ன பத்தி பேசலாம்னு சொல்லுங்க பிரகாஷ் அண்ணா. அண்ணா இந்த அவ்வளவுதான். படம் பார்த்த ஆட்கள் பேசி இந்த முடிச்சாச்சு. அடுத்து என்ன வாரண்டி டாபிக் எப்பண்ணா நீங்களே வருது சொல்லுங்க, ஏதாவது பேசுவோம். தெரியுமா உங்களுக்கு? நாளைக்கு நாளைக்கு வருது. இன்னைக்கு அவருக்கு அண்ணா பர்த்டே. எதிர்பார்க்கறீங்களா? நாளைக்கு அவருக்கு ஹீரோவா நடிக்கிற சீரிஸ் வருது. புரியல. எதிர்பார்க்கறீங்களா வாரண்ட்? எனக்கு அப்படிலாம் டீசர் இல்ல, பிடிச்சிருந்துச்சுண்ணா. ஆனா பாப்பேன். பேசுறாரா அண்ணா? இல்ல ப்ரோ. ஓகே ஓகே. வேற யாரும் பார்க்கலையா படம்? இல்லைங்க, நிறைய பேர் பார்க்கலங்க. கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப நல்ல படம். இல்ல அது இன்னைக்கு வந்து அந்த ட்ரெய்லர் இன்னைக்கு தான் பார்த்தேன். அந்த என்னது ஆமா வாரண்டா, ஆமா. வாரண்ட் ட்ரெய்லர் இன்னைக்கு தான் பார்த்தேன். நல்லா இருக்கு. அதாவது நான் எதிர்பார்த்த விட கொஞ்சம் நல்லா பெட்டராவே இருக்கு. சீரிஸ் நாளைக்கு தான் பார்க்கணும். நாளைக்கு வந்ததுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இந்த வாரம் எந்த படம் ரிலீஸ் இல்லை, திருச்சியம் மட்டும்தாங்கிறதால இன்னைக்கு பார்த்தாச்சு. நாளைக்கு கொஞ்சம் போர் அடிக்கும், பார்ப்போம். நாளைக்கு வந்து அந்த சீரிஸ் பார்த்துட்டு எப்படி பிரகாஷ் இருக்கணும் அண்ணா, என்ன பாய்ஸ் எல்லாம் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க ஃபைனல் சீசனை? நான் பார்க்க தெரியல. மாவீரன் எனக்கு அந்த அனுப்புனாருங்க கடைசி சீசனு, அதையே இன்னும் நான் பார்க்கலங்க. ஏன்னு தெரியல. என்னமோ அந்த அந்த ஒரு அந்த பாய்ஸ் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நான் வந்து ஒரே இதா பார்த்தேன்னா, அதனால எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு தோணுச்சு. இந்த கேப் விட்டதுக்கப்புறம் என்னமோ அது என்ன சீன் கடைசியா விட்டோங்கிறதே மறந்து போச்சு எனக்கு. மறந்து போச்சு. எப்பவுமே அப்படி இருக்க தோணாது. எப்பவுமே ஒரு படம் ஒரு சீரிஸ் நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். கடைசி எதுல விட்டோம் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு பரபரப்பே இல்லாம நடுவில் நிப்பாட்டின மாதிரி இருந்துச்சா. அதுக்கப்புறம் அதனால அது எதுவும் மாவீரன் அனுப்பியும் நான் பார்க்கல இன்னும். அவர் படம் அனுப்புனாரு, 2 படம் பார்த்தேன். ஒரு படம் அமைச்சாரு, ஐயோ மறந்து போச்சு. டியூ டேட்டுன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேரு. டியூ டேட்டு என்னமோ அனுப்புனாரு, அது பார்த்தேன். இன்னொரு படம் பார்த்தேன். மற்றபடி இந்த சீரிஸ் பார்க்கல. வந்திருக்காரு, காணா போயிட்டாருன்னு நினைச்ச ஆள் வந்துட்டாரு. நான் என்னன்னா கேரளாவே வழி மாறி எங்கேயோ போயிட்டாரா, இல்ல ட்ரெயின் ஏறி நாமக்கல்ல இறங்காம வேற ஏதோ போய் அந்த லாஸ்ட் டெஸ்டினேஷன்ல போய் இறங்கிட்டாரா, இல்ல தூங்கிட்டாரா, இல்ல யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா. ஏன்னா போன் அடிச்சு எடுக்கலையா, அவுட்டு இருந்து போன் வரலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வழியா வந்துட்டாரு. வண்ணத்தை கக்கட்டும் வாங்க பாருங்க. இல்ல திருஷ்யம் மாதிரி ஏதாவது பிளான் போடுறாரோ? மேபி இருக்கலாம். பிரகாஷ் ப்ரோ, மொபைல் மோகன்லால் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நெகட்டிவ் வேற, இது ரிவ்யூ வேற கொஞ்சம் நெகட்டிவா வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கு. இல்லங்க, அவர் சொன்னாரு இன்னைக்கு வந்து சரி வேணாம். இல்ல, அதுதான் அப்புறம் வந்து ஒரு வன்மத்தை கக்காம இருப்பாரா? இல்ல அது அந்த வயர்டிங்ஸ் நான் அவரு தவிர்க்குன்னு சொல்ல நானும் மறந்துமான்னு சொல்லிடுறேன். பரணி சொல்லுங்க பரணி. அப்ப அந்த வன்மம்ங்கிற வார்த்தையை மட்டும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அவர் மீது கோவத்தின் தாக்கத்தை காமிக்காம இருப்பாரா? சரி பரணி சொல்லுங்க பரணி. ஃபர்ஸ்ட் எங்க போனீங்க, ஏன் என்னாச்சு, தூங்கிட்டீங்களா, ட்ரெயின்ல யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களா, இல்ல என்னாச்சு, இல்ல எதுவும் வழி மாறி போயிட்டீங்களா, நாமக்கல் இறங்குற போல வேற எங்கேயும் இறங்கிட்டீங்களா, இல்ல தூங்கிட்டீங்களா? கடைசியா தூங்கிட்டேன்னு சொல்ல போறாரு ஜெயம் ரவி மாதிரி. அண்ணே ஹலோ சொல்லுங்க. அண்ணே, so many Surya fans spreading hate towards Drishyam 3.
this day. Why, bro? What would you do? It was an excellent film. They also எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி பரப்புற மாதிரி negative about தெரியல. கருப்பு அது கருப்பு இல்ல movie அவர் fan, என்ன Surya fan. நினைச்சிட்டாருன்னா கருப்பு ஓடுறனால அதனால சூர்யா ஃபேன்ஸ் எதுவும் இது வந்து Bro, பிளாக் bro, பஸ்டர் ஆனா listen, அதோட listen. பாதிப்பு வரும்னு நினைச்சிட்டாரு. Bro, அப்படி listen, இருக்காதுன்னு listen. நினைக்கிறேன். We said positive for Karuppu in Kerala, and we celebrated that movie. Still, those Surya fans are spreading hate to the start. ப்ரோ அப்பெல்லாம் எங்க சைடுல யாரும் பண்ணல. That நீங்க doesn't ஏதோ make நியூஸ் sense, bro. இருக்காதீங்க. ஓ மாவீரன் அதனால நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாரா? மாவீரன் நினைச்சிட்டேன், புரிஞ்சு போச்சு உங்க ஊழல் மாவீரன். நீங்க சூர்யா ஃபேன் அதனாலதான் திருச்சியம் பிடிக்கலன்னு சொல்லிருக்கீங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. அது கன்னட வெர்ஷன் பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாருங்க. எனக்கு இப்பதான் அவரோட ஊழல் தெரியுது. மாதவ ப்ரோ சாரி. கண்டிப்பா சூர்யா ஃபேன் இவரு மாவீரன் பண்ணக்கூடிய ஆள். மத்தவங்க அப்படி கிடையாது. ஆனா மாவீரன் பண்ணக்கூடிய ஆள் தான். கணக்கு நம்ம ஸ்மார்ட் பர்னி ப்ரோ எந்த கணக்குல வருவாரு? அவர் இப்போ 1 month Also, bro. Hello, also. Nowadays, movies of Telugu cinema and Tamil movies are, depending on God factor, religious things. They don't have any content. I see that as a problem. If even for Karpu, there is a God thing. So many old people come for, religious wise also, Kandara chapter 2. Also in Bollywood also. But I don't think any Malayalam movies have that kind of, hit factor that depending on God or any religious thing. I think that is a misconception of your industry. I think that thing needs to change immediately. But Madhav bro, not Tamil cinema is depending on religious content, okay? They are doing No, if you films look into Karp, you இல்ல will also ப்ரோ, see, bro. Why are you saying that? மலையாளத்திலயுமே ஐயப்பன் படம்லாம் வந்திருக்கு ப்ரோ. இல்ல ஐயப்பன் படம் அதனால வந்திருக்கு. ஓகே, அவர் சொல்றது எனக்கு புரியுது. அதான் பட் அதுவுமே பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு ப்ரோ. No, bro. அதுவுமே பயங்கரமா Most of the Telugu and Tamil movies depending on God. ஓகே ஒரு நிமிஷம் கரெக்ட். மாதவ் ப்ரோ, tell me 10 movies bro which depend on religious content, Tamil and Telugu combinedly. Tell me Bro, some first of 10 all- movies. First of all, latest movie Karpu. Okay. Then Other than the recent Karuppu, film tell me any one Tamil Pushpa film. 3. Pushpa 3 is Pushpa 3, not a religious That's film. Pushpa 3 is not a religious film. புஷ்பா 3யா? I mean, Pushpa ஏ 2. சாமி, Pushpa 2. ஏ சாமி, ஐயா சாமி அப்படின்னு சாமி வந்து சாமின்னு வந்தனால சாமி படம் ஆயிருமா? And then புஷ்பா 3 வரலையே ப்ரோ. புஷ்பா 3 எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆச்சு? ஒரு நிமிஷம், நீங்க எல்லாம் ஒண்ணு பொறிக்கிறீங்க. அவர் புஷ்பா 3ங்கிறாங்க. அந்த படமே ஒண்ணு வரல. I mean Pushpa 2. அதைத்தானே கேக்குறேன். புஷ்பா 2 ஐயா சாமி சாமி படம் இல்ல, ஆயிருமா? climaxல No, காளி in உண்டா ஆடுவாரு, the அதை சொல்றாரு climax அவரு. there is a dance. Yeah. Bro, what's about Malika? Also in the climax ஐயா. fight, there is also a Devi thing. எல்லாருமா சேர்ந்து மன்னிப்பு கேட்டு பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க. இல்ல மன்னிப்புலாம் கேட்க வேணாம். அவன் புரியாம மாவீரன், நீங்க பண்ண தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்கணுமா? நீங்க தான் படம் பார்த்துட்டு நீங்க தப்பு What's பண்ணிட்டு about Malika bro? Hello. கமல் இல்ல Can you கமல், tell அவர் me? சொல்றதுக்கு நீ அப்படி டார்கெட் பண்ண கூடாது கமல். அவர் வந்துட்டு வெறும் அந்த கண்டென்ட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. அதான் எனக்கு சொல்லுங்க. ஓகே, 2 films other than Bro, இருங்க கமல். no hate, okay? No heat. ஏய் மாதவ் ப்ரோ, you are only heating. We are not depending on religious films. We are இல்ல doing ப்ரோ, politically ஹேட்டும் correct இல்ல films. ஹீட்டும் இல்ல சீரியஸா ஹேட்டும் இல்ல ஹீட்டும் இல்ல. Yes. நம்ம கேக்குறது என்னன்னா, நீங்க வந்து தமிழ் படம் ரிலீஜியஸா ஓடுதுங்கிறீங்கல்ல. இவர் கருப்பு தவிர வேற ஏதாவது 4 படம் சொல்லுங்க. 10 படம் கேக்குறாரு. அவர் 10 எல்லாம் கேக்குறாரு, 4 கேக்குறேன். கடைசி கருப்புக்கு முன்னாடி ஒண்ணு சாமி படம் தமிழ்ல எது? மூக்குத்தி அம்மன் OTT. மாதவ் is get out. சும்மா இருங்க, அதான் ஓடல. இவர் பாயிண்ட் எடுத்து மாவீரன் தான் சொல்றேன். மாவீரன் மட்டும் ஐயோ அவர் சூர்யா ஃபேனும் கிடையாது, கமல் ஃபேனும் கிடையாது, தமிழ் சினிமா ஃபேனும் கிடையாது. பாயிண்ட் எடுத்து OTT எடுத்து மூக்குத்தி அம்மன் இருப்பாங்க. சம்பந்தமே இல்ல. அதாவது இந்த கருப்பு படம் சொல்ற மாதிரி மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட் இருக்கு OTT, அதனால அதை சொல்ல முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அவர் வந்து Malika bro அப்படி சொல்லுங்க. சொல்ல முடியாது. நீங்க பாயிண்ட் எடுத்துறீங்க. சாமி படத்தினால பரணியை விட பெரிய பாவியால இருக்கீங்க. பரணி சொல்லுங்க. பரணி மைக் ஆன் பண்ண முடியாது, பேச முடியாது, வேற தெரியல. ரிவ்யூ சொல்றப்ப அந்த மாதவ் இருக்குன்னு நினைச்சேன், அவரே தூக்கிட்டீங்க. இல்ல எனக்கு டவுட், மாதவும் பரணியும் எப்படி ஒரே டைம்ல வராங்க? கூப்பிட்டு வந்துட்டாரோ? எனக்கு தெரிஞ்சு இல்லங்க. மாதவ் வரப்போ பரணி மைக் ஆன் பண்ணல, பேசல. இப்ப மாதவ் போனதுக்கு அப்புறம் பரணி மைக் ஆன் பண்ணி பேசுவாரா? அப்ப ரெண்டும் ஒரே ஐடியா. பாத்தீங்களா? இல்ல எனக்கு இவ்வளவு நேரம் இப்ப மட்டும் கேக்குதா? நடுவுல குறுக்க பேசிட்டு இருந்தேன். நான் கேட்கலன்றது எனக்கு புரியல.
நான் மாதவ ப்ரோ 2-3 கேள்வி எல்லாம் கேட்டேன். எனக்கு எதுவுமே கேட்கலன்றது இப்பதான் மலையாளத்துல புரியுது. பேசிருக்கலாம்ல, 2-3 இது போட்டிருக்கலாம்ல. ஐயோ நீங்க வேற. இல்ல ப்ரோ, இருந்தேன். அந்த படம் ஆவரேஜ் மீடியாக்கார் ரிவ்யூஸ் வருது, கடைசி எங்க சைடுல பேர் எழுதிட்டாங்க. நாங்க தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் புதுசா இருக்கு. காலையில ஆனா ஃபைட் போயிட்டு தான் இருக்கு. நான் போஸ்ட் எல்லாம் பார்த்தேன். இவங்க நிறைய ஸ்கிரீன்ஷாட்லாம் சேர்த்து ஒரு போஸ்ட் போடுறாங்க, அவங்க நிறைய ஸ்கிரீன்ஷாட்லாம் சேர்த்து ஒரு போஸ்ட் போட்டாங்க. டியர்ல பார்த்தேன் நானும். சம்பந்தமே இல்லாத வேலை ப்ரோ இது. ஆனா நானுமே பார்த்தேன். சில ஐ மீன் நான் சூர்யா ஃபேன்ஸ் இல்ல, ஆனா சில ஐடிஸ் வந்துட்டு டார்கெட்டடா வந்துட்டு அப்பா படம் மிக்சட் ரிவ்யூஸ் வருதுடா, கருப்புக்கு வழி விடுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ப்ரோ அது ட்ராக்கர்ஸ் கூட போட்டிருந்தாங்க ப்ரோ. அதுக்குன்னு எல்லாருமே நான் வந்துட்டு சூர்யா ஃபேன்ஸ்னு சொல்லல, இதுன்னு சொல்லல. நான் சில ஐடிஸ் போட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். நான் சூர்யா ஃபேன்ஸ்னே சொல்லல, நான் சில ஐடிஸ் போட்டாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அது நானுமே பார்த்தேன். ஒரே ஒரு ஐடி காலையில 1 மணி நேரத்துல 8 போஸ்ட் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். விடுங்க, உங்க ரிவ்யூ சொல்லுங்க ப்ரோ. ரிவ்யூவா? ஐயோ நான் நிறைய யோசிச்சு வச்சிருந்தேங்க, இப்ப எல்லாம் மறந்து போச்சு. இப்போ நான் சொல்றேன், நான் ரிவ்யூ டீட்டெயில்டா வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்செல்லாம் வச்சிருந்தேன். அதெல்லாம் இதாயிடுச்சு. பிரகாஷ் ப்ரோ பாத்தீங்களா இல்லையா நீங்க படம்? அவரும் செட் ஆகலன்னு தான் சொன்னாரு. நான் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லி எல்லாமே முடிச்சு பேசி முடிச்சு அலசி ஆராய்ஞ்சி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்ப ஊரை விட்டு ஓடி போயிட்டு இப்ப வரீங்க. ஊரை விட்டு ஓடி போனேன்னா இங்கதான் இருக்கேன், நாமக்கல்ல தான் இருக்கேன். பரணி பரோட்டா பீஃப் எப்படி இருந்தது? ஏன் கேரளா போனேன்னு சொன்னது நீங்க தானே. அப்ப ஊரை விட்டு ஓடி போனேன். திரும்ப வந்துட்டேன் ப்ரோ, என் ஆபீஸ்ல தான் இருப்பேன். வந்துட்டு கரெக்டா வந்துட்டீங்களா? என் ஆபீஸ்ல இருப்பேன், எங்க வேணாலும் வந்து பாக்கலாம். பரோட்டா பீஃப் சூப்பரா கக்கிட்டாப்ல. ஓ, அடுத்து அண்ணா மேல வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டீங்களா பரணி ப்ரோ? பாத்துக்கிறேன். நான் யார் மேல பரணி அந்த ஒரு 10 ஐடி வந்து இந்த 10 ஒரு மணி நேரத்துக்கு 10 ட்வீட் போட்டாங்க, நெகட்டிவ் ட்வீட் போட்டாங்க. நீங்க சூர்யா ஃபேன்ஸ் ஐடி நீங்க அதுல மாவீரன் லிஸ்ட் சேர்க்காதீங்க. நான் ஒரு சில ஐடிஸ் இல்ல மாவீரன் லிஸ்ட் சேர்க்காதீங்க. என்ன அவர் வந்து சூர்யா ஃபேன் கிடையாது, அதை சேர்க்காதீங்க. அவர் போட்டிருந்தாருன்னா அது செல்லாது. மாவீரன் எந்த சைடு போட்டதே சூர்யா ஃபேன்ஸ் இல்லன்னு தானே பரணி ப்ரோ சொன்னாரு. சூர்யா அப்படி போட்டிருந்தாலும் அது நீங்க கிடையாது. நீங்க எப்படினாலும் நீங்க கிடையாது, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஏன் பரணி, உங்களை கூப்பிட்டு துப்பாக்கி கொடுத்தா வன்மத்தை இங்கேயே கக்குவீங்க. பாத்துக்கிறேன் பரணி. சரி ரிவ்யூ சொல்லுங்க. படம் மோகன்லால் படம்னா படமும் மறந்து போயிடும், ரிவ்யூ மறந்து போயிடும், பாயிண்ட் மறந்து போயிடும். எனக்கு புரியவே இல்லைங்க அந்த டைலாக். நான் சும்மா சரி படம் மறந்து போச்சு, அது எப்படி மோகன்லால் படம் மட்டும் மறந்து போகும்? மத்த படம் ஞாபகம் வச்சிருப்பீங்க, மோகன்லால் படம் பார்க்கும்போது எப்படி பாயிண்ட் மறந்து போகும்? எனக்கு ரிவ்யூ சிம்பிளா நான் சொல்றேன், மறந்து போச்சுன்னு சொன்னீங்க. ஸ்பாயிலர் இல்லாம சிம்பிளா சொல்றதுதான் சொல்லிடுறேன். ஆனா வந்துட்டு ஸ்பாயிலர் இல்லாம ஸ்பாயிலரோட சொல்லுவீங்க முதல் நாளே. பாயிண்ட் எல்லாம் யோசிச்சு வச்சேன், அது எதுவுமே இப்ப ஸ்ட்ரைக் புரியுது. அப்ப நாளைக்கு கூட சொல்லுங்க. இல்ல எனக்கு என்னவோ மோகன்லால் படம்னால இவர் ஸ்பாயிலர் பண்றாருன்னு தோணுது ப்ரோ. நான் என்ன படங்க நான் ஸ்பாயிலர் பண்ணிருக்கேன்? ஏங்க நீங்க பண்ண மாட்டேன். சரி ஓகே ஓகே. ரிலீஸ்க்கு முன்னாடியே கருப்பை பத்தி நெகட்டிவா இன்சைட் சோர்ஸ் வருதுன்னு சொன்னாரு. அதனாலதாங்க படம் 207 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு. சந்தோஷப்படுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? 207 கோடி தாண்டி அபிஷியல் போஸ்ட் போட்டிருக்காங்க. இப்ப நான் கேட்கிறேன், அதே மாதிரி அவர் குட் திங்ஸ்ன்னு ஏற்பண்ண பராசக்தி மதராசியும் என்னாச்சுன்னு தெரியல. என்னையா பாவம் விடுங்க அவரை. இருங்க, அவர் ரிவ்யூ மறந்துடுவாரு. பரணி இருங்க, ஆனா கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பிரகாஷ் ப்ரோ தெளிவா கேக்குது. இதே டோன்ல அப்படியே கொண்டு போங்க. நான் கத்துனேன், அதனால கேட்டிருக்கு தெரியவா, வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி கத்தியே பேசுங்க, அப்பதான் எனக்கு நார்மலா கேக்குது. ஓகே நான் சொல்றேன். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இன்டர்வியூலயே வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டோட டிஃப்ரெண்டா இருக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் 2 பார்ட் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க, பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காது, மோர் ஆஃப் இது மோகன்லாலோட எமோஷனல் இது ஆங்கிள் தான் இருக்கும் இந்த படத்துல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நான் போய் பார்த்தேன். அதுதான் நான் சொல்லிடுறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது 2வது பார்ட்லயே கதை முடிஞ்சிச்சு, இது வந்துட்டு சீக்குவலா இருக்குமா இல்ல வந்துட்டு சும்மா எல்லா கேரக்டர்ஸ்க்கான வந்து ஓப்பன்னா விட்ட கேரக்டர்ஸ்க்கான க்ளோஷரா இருக்குமா அப்படின்னு நினைச்சுதான் போனேன். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கு சீக்குவல்ன்றதை தாண்டி அவங்க வந்து செகண்ட் பார்ட்ல ஓப்பனா விட்ட கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு க்ளோஷர் கொடுக்கணும், ஒரு எண்டிங் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த 3rd பார்ட் எடுத்திருக்காங்க. எனக்கு எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக் செம. எனக்கு நான்லாம் வந்துட்டு பார்த்தது வந்துட்டு ஒரு லோக்கல் தியேட்டர் ஒரு
400 ஆடியன்ஸ் அந்த மாதிரி செம்ம ஆடியன்ஸு, சூப்பர் ஆடியன்ஸு. ஓகேவா? அந்த இன்டர் பிளாக்ல ஒரே ஒரு ஃப்ரேம் தான் வரும், ஒரு செகண்ட் தான் வரும். அந்த சீன் ஃபுல் தியேட்டர் ஃபுல் கிளாப்ஸ் அப்படி இருந்துச்சு அந்த சீனு. நானுமே என்ஜாய் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு எல்லா திருஷ்யம் படத்துக்கான ஒரு இது இருக்கும். ஃபைனல் ஆக்ட்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த படத்துலையும் நம்ம எதிர்பாராத ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு தள்ளுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்துல வந்துட்டு அவருக்கு என்ன வரப்போகுதுன்னே தெரியாது. பட் அந்த இதை வந்துட்டு அவரு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான். அப்படி இருக்கிறப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்ணாருன்றதான் கதை. பட் அது எனக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ்டா ஃபீல் ஆச்சு. அது மட்டும் வந்துட்டு கொஞ்சம் ஓவரா தான் போவோம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஜீத்து ஜோசப் அந்த இடத்துல எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனாலுமே அதுல வந்துட்டு வர மோகன்லால் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அதுல வந்துட்டு நான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு டைலாக் ஒன்று இருக்கு. அவர் மாசா சொல்லுவாரு. அந்த டைலாக்லாம் தியேட்டர்ல கத்துறாங்க ஃபுல்லா 2 நிமிஷம் 3 நிமிஷம் கத்திக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் 15 நிமிஷம் நிறைய இடத்துல கத்துனாங்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அடுத்த பாட்டுக்கு லீடு தவிர்த்திருக்கலாம். அதுதான் வந்துட்டு எனக்கு வந்து சொன்னிச்சு. எனக்கு ஒரு டீசென்ட் படமா இருந்துச்சு இந்த படம். எனக்குமே அதான் ப்ரோ. அடுத்த பார்ட் எடுத்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கு லீடு வைக்காம விட்டுருக்கலாம். எனக்கு அடுத்த பார்ட் எடுக்கிறாங்க எடுக்கலன்றது ப்ராப்ளம் இல்லை. அந்த லீடு கொடுத்தது ரொம்ப டிப்பிக்கல் மூவி மாதிரி ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹீரோ வில்லன் கதை மாதிரி ஒரு முடிவு முடிச்சது தான் எனக்கு இல்ல. ஆனா எனக்கு இது முடியறது இருக்குல்ல, இது ரொம்ப ப்ராப்பரான கன்க்ளூஷன் மாதிரி இருக்கு. எனக்கு இதுக்கப்புறம் அவன் எடுத்தானா அது வேஸ்ட்னு தான் தோணுது. இல்ல அதுதான் ப்ரோ, அது இந்த படத்திலேயே முடிச்சிருக்கலான்றேன். அந்த எண்டிங்கு ரொம்ப ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்தது. அது ரொம்ப அந்த 2 கேரக்டர் நம்ம ஃபர்ஸ்ட் 2 பாட்டுல ஒரு மாதிரி நினைச்சு வச்சிருப்போம்ல, அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி அந்த ஒரு சீன்ல முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல ஆக்சுவலா இந்த இதுல வந்துட்டு இன்னும் கேரக்டர் டெவலப்மெண்ட்னு பார்த்தா எனக்கு மோகன்லால் கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி யாருது மோகன்லால் கேரக்டர் டெவலப்மெண்ட், மோகன்லாலோட நல்லா கேக்குது சொல்லுங்க. சாரி, மோகன்லாலோட கேரக்டரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதை தாண்டி ஒரு கேரக்டர் வந்துட்டு ரொம்ப டவுனா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னொரு கேரக்டர் சர்ப்ரைஸ் பண்ணாலுமே அது அந்த கேரக்டருக்கு பெருசா செட் ஆகல அப்படின்றதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் எனக்கு ஸ்பாயிலர் இல்லாம எப்படி சொல்றதுன்னு அதான் ஸ்பாயிலர். எனக்குமே சில குறைகள் இருக்கு. ஆனா அந்த குறைகள் சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால அது நாளைக்கு சொல்றேன் நான். அதுதான் நம்ம வந்துட்டு ஸ்பாயிலரோட டீடைல்டா பேசலாம் கண்டிப்பா. படம் வந்து பார்க்கலன்னா ஆனா கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க, நல்ல படம் தான், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. பார்க்காதீங்கன்னு சொல்ல வரீங்களா? வரணி ப்ரோ படம் பார்க்கலன்னா பார்க்காதீங்க, ஓடிடில. இல்ல அப்படிலாம் இல்ல கமல். படம் பார்க்கலன்னா ரிவ்யூஸ் எல்லாம் நம்பிட்டு ஒரு மாதிரி டைலமால இருக்கீங்கன்னா ரிவ்யூஸ் எல்லாம் நம்ப வேணாம். நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு ஓகே. நீங்க அது வந்துட்டு நான் வந்து இது வந்து ரொம்ப மோசமான படம் ஐயோ அப்பா அப்படிலாம் இல்ல. இது வந்துட்டு ஒரு ஆவரேஜ் டு டீசன்ட் படம் தான். ஆவரேஜ்னு கூட சொல்ல முடியாது, அதோட நல்ல ஆவரேஜோட டீசென்ட்டான படம் தான் ப்ரோ. சூப்பர். அதான் இந்த மாதிரி மாற்று சொன்னதே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான். எனக்கு எல்லாம் காலையில நான் ரிவ்யூ பார்த்துட்டு நான் மதியானம் தான் பார்த்தேன். எனக்கு ஷாக்கிங் தான். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு செகண்ட் பார்ட் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோ அந்த அளவுக்கு இந்த தேர்ட் பார்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு ப்ரோ. அதுதான் நிறைய பேத்துக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. பட் சில பேத்துக்கு பண்ணல. எனக்கு வந்துட்டு நான் போய் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போய் பார்த்துட்டு திரும்ப வந்ததுக்கு ஒர்த்தான்னு கேட்டா எனக்கு டீசெண்டா இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணேன். என் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் செம்மையா இருந்துச்சு. ஐ எம் ஹாப்பி. நான் இது 2வது பார்ட்ல ஷாக் ஆன விஷயமும் அதே தான், தேர்ட் பார்ட்லயும் அதே தான். என்னன்னா ஒரு படம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச படத்தை வந்து திருப்பியும் வந்து அதே லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கோட எடுத்துட்டு போறதுன்றதே அந்த ரைட்டிங்க்கே நான் வந்து பாராட்டுவேன். இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ் ரீமேக் இருக்கு. பாபநாசம் பாத்துட்டேன், அது இருந்தாலே அது பார்க்க தேவையில்ல. எக்ஸ்ட்ரா என்ன இருக்குமா? அதெல்லாம் இது இருக்காது. என்னால சொல்ல முடியாது. எனக்கு ஈவினிங் மத்தியானம் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு அந்த இன்ட்ரோல வர கேரக்டர் நான் தமிழ் ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ்ல தான் பார்த்தேன். இன்ட்ரோல வர கேரக்டர் யாரு அப்படின்னு கேட்டாரு. இன்ட்ரோல வர கேரக்டர் யாரா அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லி அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன். அதுவுமே எனக்கு சரி விடுங்க, ஸ்பாயிலர் ஆயிடும். தேர்ட் பார்ட் தமிழ்ல எடுக்க முடியாதுன்றதுக்கு அது ஒரு ரீசன் தான். ஓகே ஓகே. செகண்ட் பார்ட்டுமே மலையாளத்துல தான் இருக்கா? ஆமா ப்ரோ. செகண்ட் பார்ட் தமிழ் டப் இருக்கா இல்லையா? இல்ல தமிழ்ல இல்ல ப்ரோ.
தமிழ்ல கிடையாது. கிடையாது கிடையாது கிடையாது. அவங்க அமேசான்ல தமிழ் டப்பாவது ஆடியோவாவது சேர்க்கலாம், சேர்க்க மாட்டாங்க. இல்ல ஒரு 5 நிமிஷம் ஒரு ரீகேப் போடுறாங்க. படம் 1, 2 பாத்துருந்தவங்க திருப்பி ரீவாட்ச் பண்ணலனா கூட பெருசா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான். ஆமா, இல்ல என் கூட ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுமே வந்து செகண்ட் பார்ட் பார்க்கல, பாபநாசம் மட்டும் தான் பார்த்தாங்க. எனக்கு புரிஞ்சிச்சுட்டாங்க. சூப்பர். இல்ல நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாத்துருப்போம் பார்ட் 2. ஆனா இப்ப நடுவுல ரீவாட்ச் பண்ணணும்னு யோசிப்பீங்களா? அப்படி பண்ணலனா கூட டைம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஆமா, படத்திலே போட்டுறாங்க. ஆமா, படத்திலே போட்டுறாங்க. எனக்கு வந்துட்டு ரீகேப் பார்த்தது, நான் ஃபுல்லா படம் 2 பார்ட்டுமே ரீகேப் பார்த்துட்டு தான் போனேன். அங்க ஃபர்ஸ்ட் டைட்டில் கிரெடிட்லயே போட்டதுமே வந்து நல்லா இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? ஹலோ, கேக்கு. நானும் வந்து இது திருஷ்யம் பார்த்தேன். ரிவ்யூ சொல்லட்டுங்களா? சொல்லாமா? சொல்லுங்க ப்ரோ. ஸ்பாய்லர் எல்லாம் சொல்ல மாட்டேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு திருஷ்யம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பிரான்சைஸ். அந்த இது அது திருஷ்யம் 1 மட்டும் கிட்டத்தட்ட நான் ஒரு 4 லாங்குவேஜ்ல பாத்துருக்கேன்னு சொல்லலாம். லைக் ரீமேக் இதுல சொல்றேன். தமிழ்ல இது பார்த்தேன், அப்புறம் வந்து ஒரிஜினல் இது மலையாளம், அப்புறம் வந்து மேண்டரின் லாங்குவேஜ்ல பார்த்தேன், அப்புறம் வந்து ஹிந்தியில பார்த்தேன். ஏன்னா ஏன் சொன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இது படம். எனக்கு பார்ட் 2 எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எப்படி வந்து ஒரு மனுஷன் ஜீது ஜோசப் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சும்மா வந்து சொல்லிட மாட்டோம், மாஸ்டர் ஆஃப் த்ரில்லர் ஃபில்ம் மேக்கர்ன்ட்டு, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. சரி, நான் வந்து பார்ட் 3க்காக நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தேன். இத்தனைக்கும் அவர் சொல்லியிருந்தாரு, நீங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்காதீங்க, இது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து இது ஜார்ஜ் குட்டியோட அவரோட ஃபியரு, அவரோட ட்ராமா, அதை காமிக்கிற பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இருந்தாலுமே வந்து ஒரு ஹைப் எனக்கு இருந்துச்சு. சரி, ஓகே, என்னதான் பண்ணிருப்பாரு, ஏன்னா பார்ட் 2க்கு இது மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. சரி, இது ஆனா பார்த்தோம்னா சம்பவம் முடிச்சு. அது மாதிரி பார்ட் 3 எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சரி, ரிவ்யூ வந்து ஒரு மாதிரி ஆவரேஜா தான் இருந்துச்சு. லைக் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த பரத்வாஜ் ரங்கன் தெரியுமா ப்ரோ? பரத்வாஜ் ரங்கன் இருக்காருல்ல, அவரோட இது போஸ்ட் போட்டிருந்துட்டு அவர் ஒரு 10 ஃபிலிம் வந்து போட்டிருந்தாரு. அதுல வந்து திருஷ்யமும் இருந்துச்சு. அது வந்து ஆடியன்ஸ் ரிவ்யூ, ஐ மீன் கிரிட்டிக்ஸ் ஆடியன்ஸ் ரிவ்யூலாம் ரொம்ப ஆவரேஜா இருந்தனால அது வந்து கிட்டத்தட்ட அவரோட ஃபிளாப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜே விஷால் அவரோட ரிவ்யூ பார்த்திருந்தேன். சரி, ஓகே, அவர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கும்போது தலைவன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இவர் நல்லா இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்த உடனே சத்தியமா சொல்றேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ படம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனா திருஷ்யம் 3 எனக்கு பரவாயில்ல. எப்படிதான் வந்து முடிஞ்ச ஸ்டோரியை வந்து அதே லெவலில் வந்து எமோஷன்ஸே வந்து கேரி பண்ணிட்டு கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் வந்து ஐ மீன் ட்விஸ்ட் எங்க வைக்கணும், எந்த இடத்துல வந்து டென்ஷனை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா வந்து இருந்துச்சு. அதே மெச்சூர்டா வந்து இருந்துச்சு அவரோட ஃபில்ம் மேக்கிங்ல. இதுலயும் வந்து மிஸ் பண்ணணும்னு வந்து சொல்லலாம். அதே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நிறைய பேர் வந்து ஆவரேஜ் இந்த நம்மலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பார்த்த தியேட்டர்ல வந்து கொஞ்சம் போன் பார்த்துட்டு இருந்தாங்க. கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க. ஓகே. நான் பார்த்த தியேட்டர்ல வந்து எல்லாம் போன் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருந்தாங்க. சரி, ஓகே. ஆனா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு படம். எனக்கு சரி, நல்லாதான் இருக்கு, செம்ம. ஐ மீன், அதாவது எல்லாரும் எப்படி நினைச்சிட்டு வந்திருக்காங்கன்னா, சரி இவர் படம் ஜீது ஜோசப் மோகன்லால் காம்பினேஷன்ல வந்த படம், அந்த படம் வந்து சரி ஓகே த்ரில்லரா இருக்கும், சும்மா ட்விஸ்டா இருக்கும், ஆடியன்ஸ் சீட் டச்ல உட்கார வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வந்து நினைச்சு வந்திருக்காங்க போல இருக்கு. ஆனா நான் வந்து ஆல்ரெடி மைண்ட் செட் வச்சுதான் போனேன். ஏன்னா பார்ட் 1 அப்படிதான் இருக்கும். பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து தலைவன் வந்து மேஜிக் பண்ணுவாரு. சரி, எனக்கு பார்ட் 1 பார்க்கும்போது நல்ல என்ன, இந்த பார்ட் 2வோட அந்த ஆஃப்டர் மாத் தான் வந்து இதை காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த விஷயம் ஒரு ப்ராப்பரான கன்க்ளூஷன் முடிஞ்சு இருந்தாலுமே வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு இது, ஐ மீன் அந்த ஜார்ஜ் குட்டிக்கு வந்து பர்சனலா வந்து இது இருக்கும். ஐயோ, நம்ம வந்து இந்த குற்ற உணர்ச்சியில வந்து இருப்பாரு, இது வந்து எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு தாட்லயே வந்து இருப்பாரு. அதை வந்து ஃபிளஷ் அவுட் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச அந்த ஃபேமிலியோட நான் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டுன்னு வந்து சொல்லலாம். லைக் வந்து சும்மா தேவையில்லாம இந்த கிரிஞ்ச் சீன்ஸ் இந்த மாதிரி எதுவும் வைக்காம நல்லா மெச்சூர்டா வந்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப எமோஷனலாவும் வந்து பரவாயில்ல. நானும் வந்து அந்த ஃபேமிலியோட இருந்து அந்த பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா நான் கனெக்ட் ஆயிட்டேன். அதே மாதிரி மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பெருசா ரொம்ப சட்டிலா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த இன்டென்சிட்டியை வந்து ஒரு எலிவேட் பண்ணதுக்கு ஒரு மியூசிக்கும் வந்து பெரிய காரணம் நான் ஃபீல் பண்ணது. இன்டர்மிஷனும் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு அந்த இன்டர்மிஷன் வந்து ரொம்ப சூப்பரா வந்து எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் வரும்போது கூட
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஸ்டோரி வந்து செட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலி இது காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கதையை நல்லா செட் பண்ணிட்டு ஒரு இன்டர்வல்ல நல்லா முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து தலைவன் வந்து த்ரில் மோட் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருப்பான். லைக் ஒரேடியா லைக் ஜான்டர் ஷிஃப்ட் வந்து டக்குன்னு பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த கேரக்டரை வச்சு நமக்கு வந்து டென்ஷனை வந்து பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டுவர்ட்ஸ் அந்த கிளைம் அந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ் சொல்லணும்னா நெருப்பு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம் லிட்டரலா. ஏன்னா அவ்வளவு சூப்பரா வந்து கொண்டு முடிச்சிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து லைக் இந்த கிரிட்டிக்ஸ் வந்து இந்த கிளைமேக்ஸ் எனக்கு 4 ஸ்டார் இருந்துச்சு, எனக்கு இந்த ட்விஸ்ட் நீங்க இப்படி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பப்ளிக் ரிவ்யூல பார்த்திருந்தேன். ஒரு சில பேர் நான் பார்த்தவங்க பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு பர்சனலா சொல்ல போனா அந்த ட்விஸ்ட் எனக்கு சூப்பரா இருக்கு. பரணின்னு பேர் சொல்லிடுங்க, பரவாயில்ல விடுங்க. இல்ல நான் அவரு சொல்ல தலைவா, நான் வந்து அவரு என் ஃப்ரெண்ட்ஸே வந்து சொன்னாங்க. ஏன்னா இது வந்து அதுதான் எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது இதை வந்து வேற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் வந்து இப்படி பண்ணாங்க. எனக்கு ஒர்க் அவுட் எனக்கு வந்து ஐ மீன் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல பொருள். ஆனா எனக்கு வந்து தலைவன் வந்து பண்ணதே எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பரவாயில்ல இப்படி முடிச்சது எனக்கு ரொம்ப சூப்பரா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி வந்து அது தலைவன் மோகன்லால் வந்து நடந்துதான் அந்த டயலாக் வந்து சொல்லுவாரு. சொல்லிட்டு அந்த ஒரு வில்லன் அந்த அவர்கிட்ட வந்து சொல்லுவாரு கொண்டுருவேன் இந்த மாதிரி. அது யாருன்னு அது டீட்டெயிலா சொல்லல. அது வந்து சின்ன டயலாக் தான். ஆனா ஆடியன்ஸே வந்து அந்த சீன்ல யார் யாரெல்லாம் போன் பார்த்திருந்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்கலாம் வந்து தேட்டரை வந்து அந்த செகண்ட் வந்து எரப்டாச்சு சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அது நம்ம கிளைமேக்ஸ்ல வந்து அவரை நடந்து வருவார், சும்மா நடந்து வருவாரு. நடந்து வரும்போது இன்டர்கட்ல வந்து இந்த பிளாஷ்பேக் காமிப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தலைவர். ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. எனக்கு பரவாயில்லையா ஜீத் ஜோசப் மோகன்லால் வந்து அந்த காம்போ வந்து நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணல, அகைன் வந்து சாதிச்சிட்டாங்க, திரும்ப வந்து நம்ம இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியா தான் நான் வந்தேன். எனக்கு நானே வந்து கிட்டத்தட்ட நான் பார்த்துட்டு இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. ரிவ்யூஸ்லாம் வந்து அவங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்றாங்க. நீங்க வந்து தியேட்டர்ல பார்த்துட்டு அந்த ஃபீலோட வாங்க, எனக்கு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன். அதே மாதிரி எனக்கு லீடு வந்து எனக்கு எல்லாருமே வந்து தேவைன்னு சொன்னீங்க. ஆனா தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த லீடு எனக்கு கரெக்டா இருந்துச்சு. கரெக்டா தண்ணி எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிளஷ் அவுட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இது காமிச்சிருக்கலாம். ஏன்னா பாட்டுல வந்து மோகன்லாலோட கேரக்டர் ஆர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு நல்லா முடிச்சிட்டாங்க. ஒரு சில கேரக்டர் வந்து அந்த பார்ட் 1 பார்ட் 2 இல்ல ஓப்பனா விட்டதெல்லாம் வந்து பாட்டுல வந்து ஓரளவுக்கு க்ளோசர் கூட நடிச்சிருக்காங்க. அது ஓரளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு வந்து சொல்லலாம். ஆனா வந்து ஒரு சில ஒரு கேரக்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஐ மீன் ஒரு 2 சீன் தான் வருவாங்க. அது வந்து எனக்கு அவ்வளவு ஒட்டல. எனக்கு அதை வந்து பார்ட் 4ல வந்து இன்னும் கொஞ்சம் இவங்க வந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதுதான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த படம் சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே அதான் ப்ரோ எனக்கு அதான் ஓகேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் நல்லா தான் ப்ரோ சொன்னீங்க. ஓகே, எனக்கு அதே மாதிரி தான் இப்ப சொன்னார்ல, இப்ப இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்டா இல்லைன்றவங்க சொல்றவங்களுக்குலாம் ஒரே பதில் தான், இதை விட நீங்க என்ன பெருசா எழுதிருவீங்க, இதை விட என்ன பெருசா உங்களால ட்விஸ்ட் சொல்ற முடியும் தான் எனக்கு கேட்க தோணுது பதிலுக்கு. ஏன்னா அவங்க செட்டப் பண்ணதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான எண்டிங்கா தான் இருந்தது இது. இப்படி சொல்றவங்களுக்குலாம் இதை விட என்ன உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க நீங்க, எனக்கு சத்தியமா புரியல, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரே நிமிஷம் ப்ரோ. ரொம்ப ட்விஸ்ட் வச்சீங்கன்னா மிராஜ் படம் மாதிரி ஆயிரும் ப்ரோ. என்ன கேட்டீங்கன்னா இந்த மிராஜ் அப்புறம் வந்து தமிழ்ல மூமாறன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இருக்காரு. அந்த 20க்கு 1000 கண்கள், அப்புறம் கண்ணை நம்பாதே, பிளாக்மெயில், இப்போ இன்னைக்கு வந்து அப்பா குட்டி படம் பண்றாரு. ஏன் நான் அவரை சொன்னேன்னா அவர் படத்துல வந்து ஆமா அத்தனை ட்விஸ்ட் இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ், அதாவது ட்விஸ்டும் வந்து ஓரளவுக்கு தான் ப்ரோ வைக்கணும். ஓகேங்களா, அதை ரொம்ப வச்சீங்கன்னா சேச்சுரேட் ஆயிரும். சரி எப்படி இருந்தாலும் வந்து இன்னொரு ட்விஸ்ட் வைப்பாங்க, அவ்வளவுதான். இது இப்படி இருக்காது பாரு ட்விஸ்ட் வைப்பாங்க, அந்த மாதிரி போயிடும். ஒரு 2 ட்விஸ்ட் நறுக்குன்னு வச்சீங்களா முடிச்சிடணும், அவ்வளவுதான். வந்து ஒரு இது அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2020ல கண்ணும் கொள்ளையெடுத்தால இருக்கும். அதை வந்து இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் வைப்பான், கிளைமேக்ஸ்லயே அதோட ஒரு ட்விஸ்ட் வைப்பான். அந்த மாதிரி வந்து வைக்கணும். ஒரு 2-3 ட்விஸ்ட் வச்சீங்கன்னா கூட அதை ப்ராப்பரா கன்வின்சிங்கா வச்சீங்கன்னா
ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா வருவாங்கன்னு தோணுது. ஏன்னா ட்விஸ்ட்னு வச்சீங்கன்னா ரொம்ப குழம்பிரும் ப்ரோ. அதுதான் வந்து என்னோட கருத்து. இல்ல இன்னொன்னு அவரு கொஞ்சம் ரொம்ப எமோஷன்ல தான் கான்சென்ட்ரேட் ஆமா பண்ணுவாங்க. அதான் ப்ரோ எனக்கு அதுதான் ப்ரோ இப்போ அந்த ட்விஸ்ட்ன்றது ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ல இல்லாத அளவுக்கு இது கம்மியா தான் இருக்குன்றது ஒரே சம்பவம் தான். இந்த 3 படத்துலக்கும் சுத்தி சுத்தி நடக்கிறது ஒரே சம்பவம் தான். அந்த ஒரு சம்பவத்தை வச்சு எவ்வளவு டைமென்ஷன்ல சொல்ல முடியுமோ அவர் சொல்லியிருக்காரு. சோ அதனால இந்த வேர்ல்ட பொறுத்த ஆனா வரைக்கும் எனக்கு ஒண்ணு தோணுச்சுங்க, ஆ, அந்த வீடையே விலைக்கு வாங்கியிருப்பாங்களோ, ஜார்ஜ் குட்டி வீட அப்படியே வச்சிருக்காங்களே இந்த வீட. எப்படி இத்தனை ரெனோவேட் பண்ணி வருஷமா மெயின்டைன் புதுசாவா பண்றாங்கன்னு தெரியல கட்டுவாங்க பாரு. இடிச்சிட்டு என்ன சார் ப்ரோ. இல்ல ப்ரோ அது நிறைய இல்ல படத்துல பாரு, வரும் ப்ரோ. தெரிஞ்சிருக்கு. இல்ல நிறைய படத்துல அது அப்படியா? ஷூட்டிங்காக விட்ட வீடு மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு 2 படத்துல என்னவோ ஓகே பார்த்த மாதிரி ஓகே. ஞாபகம். அதான் சொல்றேன் ஒரே வேர்ல்டு தான். அந்த வேர்ல்டுக்கு ரொம்ப நியாயமா இருந்துச்சு இந்த 3வது பார்ட்டுமே. அந்த லொகேஷன் வேர்ல்டுல சூப்பரா இருந்துச்சு. அந்த சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு ப்ரோ சத்தியமா. ஏன்னா ஆமா பார்ட் 2ல வந்து ரொம்ப பார்ட் நார்மலா இருக்கும். பார்ட்டோட இதுல கொஞ்சம் சினிமாட்டோகிராஃபி நல்லா தான் இருந்தது. நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காங்க ப்ரோ. நல்லா டெக்னிக்கலா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு எனக்கு படம். நல்லா பண்ணிருக்காங்க பார்ட் ஓரளவுக்கு. ரொம்ப சீரியல் மாதிரி ஷூட் பண்ணி ஷூட்டிங் அந்த இதுவே ரொம்ப டெக்னிக்கலா சொன்னா அந்த சீரியல் மாதிரி தான் கோவிட் இருக்கும். கன்ஸ்டைன் பண்ணிரு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஆ ஆனா எந்த சீனை நான் சொல்லல, ஒரு சீன்ல உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நைட்டு துணி எடுக்க போவாங்க, அப்போ moment கூட ப்ரோ theatre எல்லாம் எனக்கு correct எனக்கு எனக்கு ஜம்ப் ஸ்கேர் ஆச்சு ப்ரோ. அப்படின்ட்டு தூக்கி வாரி எனக்கும் ஆச்சு. ஆமா எனக்கு தெரியும் எனக்கும் தெரியும். நல்லா இருந்துச்சு. குபிதா இருந்துச்சு அந்த மொமெண்ட் பார்க்கும்போது. என்னடா ஆமா இது? ஆமா ஆமா. எனக்கு அது இந்த போர் தொழில் ஒரு சீன் வரும் தெரியுமா, ட்ரெயின் சீனு, அந்த எஃபெக்ட் கொடுத்துச்சு எனக்கு இதுவும். எனக்கு டக்குன்னு இந்த லியோ படத்துல ஒரு ஜம்ஸ்கேர் வரும்ல, அது எனக்கு டக்குன்னு எனக்கு வந்துச்சு. எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிட்டு போச்சு. என்னடா இது நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு என்ன இந்த இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நல்லா இருந்துச்சு அந்த இது. ஆனா நல்ல எஃபெக்ட் கொடுத்துச்சு, நல்ல எஃபெக்ட் அது. ஆமா திடீர் அது அன்எக்ஸ்பெக்டடா வரும் ப்ரோ. அது நம்ம இப்படி வரும் யார் நினைச்சிருப்பா அது. ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த மொமெண்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. ஓவராலாவே படம் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் ஹாப்பியா வந்தேன். யாருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அதுதான் ப்ரோ. ஏன்னா இது டிராமாட்டிக்கா காமிச்சிருந்தேன். எனக்கு பொதுவாக டிராமா மூவிஸும் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ எனக்கு. இதுவே வந்து இவர் ஸ்லோவா இருக்குன்றாங்கன்னா, பழைய மோகன்லால் மூவிஸ் அவர்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்லோவா இருக்கும் தெரியுமா ப்ரோ. ஒண்ணும் இல்ல, வானப்பிரஸ்தம் சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. கிட்டத்தட்ட 2004 சம்திங், அந்த 1999 நினைக்கிறேன் அந்த படம். எனக்கு எக்ஸாக்ட் இயர் தெரியல. அந்த படம்லாம் இதை விட டெட் ஸ்லோவா இருக்கும். ஆனா அந்த படத்துல என்ஜாய் பண்ணி என்ன படம் பேர் சொல்லுங்க? வானப்பிரஸ்தம் ப்ரோ. வானப்பிரஸ்தம் தலைவா. தலைவா எனக்கு டிஎம் பண்ணுங்க, டைப் பண்ணி எனக்கு ஸ்பெல்லிங். ஆமா அந்த சர்வம் சினிமா அந்த அந்த இதுல இருக்கீங்களா நீங்க? இருக்கா. ஆமா நீங்க இருக்கீங்களா? நான் இருக்கேன் தலைவா. ஆனா நீங்க தான் வர மாட்டேங்கிறீங்க தலைவா. என்ன தலைவா நீங்க? ஐபிஎல் முடிச்சுட்டு வந்துடுறேன் தலைவா. சாரி. நான் முத நாள் வந்தீங்க, நானும் வந்து பேசினேன். அப்புறம் நீங்க வருவீங்கன்னு காத்திருந்து காலம் தான் போச்சு. ஐபிஎல் முடிஞ்சதுல சாரி. இல்ல அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ. இதுல இதுல இருக்கீங்களா? அதே மாதிரி விஷால் ப்ரோ கிளைமேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஒரு ஹோமாஜ் ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்குலாம் செம்ம சர்ப்ரைஸ் அது. தலைவா எந்த சீன் எந்த இடத்துல சொல்லுங்க? கிளைமேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு ஹோமாஜ் சீன் ஒன்னு வச்சிருப்பாங்க தெரியுங்களா? கிளைமேக்ஸ்ல செதுக்கலா இருந்துச்சு. அந்த செகண்ட் பார்ட்ல கூட அது மாதிரி வைக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் அதுக்கு ஒரு ஹோமாஜ் வச்சிருந்த மாதிரி இருந்தது. அதுதாங்க, அதனாலதாங்க எனக்கு இது வந்துட்டு ரொம்ப ஆரம்பிச்சது கரெக்டா ஆரம்பிச்சு இதுக்கு ரொம்ப க்ளோஷர் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அதனாலதான் இப்ப அவர் சொன்னார்ல கொஞ்சம் கேரக்டர் ஃபிளஷ் அவுட் பண்ணலாம்னு. அது பண்ணலாம், ஆனா அது ரொம்ப ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமா போயிடும். இது ரொம்ப எமோஷனலி அப்படியே டக் முடிச்சிட்டாரு. ஆமா தலைவா. நான் அந்த கேரக்டர் சொல்ல நான் சொல்றேன். அந்த நாளைக்கு ஸ்பாயிலர்ல பேசலாம். ஏன்னா அதனாலதான் நான் பேசுறேன். எனக்கு இதை பத்தி நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு. பட் வந்து நிறைய பேசலாம். பிரகாஷனும் அப்புறம் பரணிபுரம் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி. ஓகே எனக்கு அதுவும் இல்லாம ஸ்பாயிலர் ஃப்ரீ. இது முத நாள் வேற சொன்னா நல்லா இருக்காது. எல்லாம் படம் பாப்பாங்க. என்ன சும்மா என்னென்ன நேத்து கதெல்லாம் கேட்டியா? பாத்து சும்மா அது இருக்கு இப்படி இருக்கு எமோஷனலா இருக்குன்னு வந்தோம்மா. விஷயம் பத்தி பேசி முடிச்சுமா, அடுத்த டாபிக் போனோமா? என்ன விஷால்? நீங்க படம் பார்க்கலன்னா அரசியலா? நான் ஒண்ணு மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. விஷால் இல்ல வந்துட்டு இவங்க பேசிட்டே இருப்பாங்க, நம்ம ஒண்ணும் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்றதுனால இல்ல ஒண்ணு புரிஞ்சிச்சு. என்னன்னா எல்லாரும் அத மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பிடிக்கிற படம் பரணிக்கு பிடிக்காது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இல்ல. இப்போ திருஷ்யம் வந்துட்டு அது ஓரளவுக்கு மிக்ஸ்டா வர்றதுக்கான ரீசன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹை அந்த டைரக்டர் மேல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 பார்ட், அந்த 2 பார்ட்டோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா கிரியேட் ஆயிருந்தது.
ஓகே அவரு சாதாரணமான ஆள் இல்லப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதுனாலதான் இது ஒரு ஸ்டாண்ட் அலோனா வந்து கண்டிப்பா இது பிளாக் பஸ்டரா இருக்கும். இப்பவும் வந்துட்டு ஒரு ஒரு 10 பேர்ல வந்து ஒரு 5 பேர் நல்லா இருக்குன்றாங்க, 5 பேர் வந்துட்டு ஐயோ நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் கிளைமேக்ஸ் மெயினா அது எல்லா 2 படத்துலயுமே ட்விஸ்ட் தான் கிளைமேக்ஸ் பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்க, அது இதுல இல்ல அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இல்லையே நான் பரணி கேரளாக்கு போனாலே எதனா ஒரு மாதிரி டைப்பா ஆயிடுறோம். நான் இந்த படத்தை பரணி நான் பேட்ரியட் வந்துட்டு எங்க ஒரு பாத்தீங்க? நிமிஷம், நான் இந்த படத்தை வந்து ஆஹா ஓஹோன்னுலாம் சொல்லல, நான் டீசென்ட்னு தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நீங்க அதுதான் ப்ரோ பிரச்சனையே. இருங்க, நீங்க படம் பார்த்துட்டு நீங்க படம் பிடிக்கலன்னு சொல்லுங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, எனக்கு எது சொன்னாலும் கவலை இல்ல. பரணி எனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும், நான் பாப்பேனா இல்லைன்னு உங்களுக்கு படம் நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க, நம்ம பேசலாம். நான் பெண்டிங்லயே ஒண்ணு நிறைய வச்சிருக்கேன், இது பாக்குறதுக்கு தெரியல. நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ. டிஎல்ல கேவிஎன் லோகி சூர்யான்ற மாதிரி பஸ் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்ல, விட்டுருங்க. பரணி ஆனா காட்டாதீங்க பரணி ப்ரோ. பரணி ஆனா பரணி எஸ்கே தேவையில்லாத ஒரு லைன் அப்ப என்னத்துக்கு அது? பிடி சார் இதுக்கு முன்னாடி பிடி சார் டைரக்ஷன் நல்லா தானே ப்ரோ எடுத்தாரு அவரு. இன்டர்வியூ எல்லாம் சூப்பரா இருக்காரு. இல்ல தலைவா, எனக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தலைவா, குட் நைட் டைரக்டர் அப்படி இப்படின்னு. யார்ட்டையும் போகாம அங்க பிடி சார் விடுங்கப்பா, விஷால் விஷயத்துக்கு வா. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் யாரும் காத்துக்கிட்டு ஆசைப்படுறாரு. என்ன சொன்னேன்? கமான் என்னப்பா கேட்டா? ஏதாவது வாங்கின ஒரு பரபரப்பா நீங்க பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க, புரியுது. என்ன டாபிக் மட்டும் சொல்லுங்க. பிரகாஷ் அண்ணா இருக்காரு இன்னைக்கு. பர்னி ப்ரோ சொல்லுங்க. இந்த வீக் ஓடிடி ப்ரோ இருக்கும், லீடர் வருமா இல்ல லெஜெண்ட் மாதிரி அது ஓடிடி அப்டேட் சொல்லுங்க பர்னி, ஓடிடி அப்டேட் சொல்லுங்க பர்னி. எனக்கு லெஜெண்ட் மாதிரி அதுதான் நானும் கேக்குறேன். லீடர் வந்து நான் தெரியாம 2 நாள் 4 நாள் முன்னாடி பர்னி கொஞ்சம் இது வந்தா அனுப்பிச்சிடு பர்னின்னு, அவனும் அமிச்சிட்டான். நானும் நைட் ஆசையா ஓபன் பண்ணி பார்த்தேன். நானு பர்னி இந்த லெஜெண்ட் கொஞ்சம் அனுப்பிச்சு விடு பர்னி அப்படின்னு, அவனும் அனுப்பிச்சிட்டான். நானும் நைட் அப்பா ஆசையா நீங்க பாத்துடலாம் அப்படின்னு லெஜெண்ட் ஓபன் பண்ணா, இது என்னடா லெஜெண்ட் வருது அப்படின்னு. நான் ஆக்சுவலா கேட்கணும்னு நினைச்சது லீடரு. லெஜெண்ட் நடிச்ச லீடருக்கு பதிலா நீங்க வெறும் லெஜெண்ட் இருக்கீங்க. ஆமாப்பா, நம்பி அவர் அது லீடர் ஓடிடில வரலையாமே. இல்ல பரணி ப்ரோ, நீங்க என்ன பண்ணிருக்கணும், லெஜெண்ட் கேட்டதா லீடர் கேட்டிருந்தாலும் பாலையாவது 2 டைட்டிலுமே படம் இருக்கு, அதை ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஏன் லீடர் இன்னும் ஓடிடில வரல பிரகாஷ் ப்ரோ? தெரியல, ஆனா ஓடிடி எல்லாம் சேல் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. இல்ல பரணி ப்ரோ, இவரை மேல தூக்குங்க, அவர் கொஞ்சம் ரைட் அப் பண்ணீங்க. நல்லா அது டிசைம் 3ல சொல்ற டைலாக் மாதிரி தான், படத்தை லேட்டா ரிலீஸ் பண்ணா எப்படி பத்தியா டிமாண்ட் ஆகுது, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூஷன். ஆனா பரணி அதான் பரணி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த சினிமா சீன்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருந்தது ப்ரோ, அக்யூரேட்டா இருந்தது. எனக்கு விட்டுருங்க, படம் பார்க்கட்டுங்க, விடுங்க. அது வந்து பேசுறது நிறைய இருக்கு. பரணி நீங்க வாயை திறந்து ஏதாவது தப்பா சொன்னீங்க, நீங்க சத்தியமா ரொம்ப கேவலமா கேட்பேன் பரணி. என்ன வேணா கேளுங்க, எதுவுமே ஒரு பிரச்சனை இல்ல. எதையுமே பேசக்கூடாதுன்னு அப்புறம் புரியல. என்ன ஸ்பாயில் பண்ணிட்டாங்க நீங்க நம்ம பேசிட்டு போயிரும் விஷால். இது ஸ்பாயிலர். இது என்ன ஸ்பாயிலர் விஷால்? நம்ம பேசிட்டு போயிரும். யூடியூப்ல போய் பார்த்தோம்னா, யூடியூப் நான் டெய்லி செக் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒன்னும் இல்ல, சும்மா இருங்க. அப்படியா? ஃபர்ஸ்ட் ஏதோ படத்துக்கு அப்படி சொன்னாங்க, அதனால எதுவுமே நல்லா இருக்கு நல்லா இல்லன்றது மட்டும் போலான்னாரு, அதனாலதான் எதுவுமே பேச முடியாது பரணி. அப்புறம் என்ன பரணி இது? நாளைக்கு டீடைல்டா பேசலாம். ஓடிடி சொல்றீங்களா? ஓடிடில எல்லாரும் கேக்குறாங்க, சொல்லனா ரெக்கார்ட் போடணும், அதுக்காக இல்ல ப்ரோ. இப்போ இந்த துரந்தர் செகண்ட் பார்ட் பிரீமியர் 7 PM 4th போட்டுட்டு ஸ்ட்ரீமிங் 5 May 5 போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ அது லைவ் மாதிரி ஓடுமா May 7th May 4th? பார்ட் 1 தான் அன்கட் வெர்ஷன் வருதுன்னா, பட் ஆனா டைமிங் எதுவுமே வந்து இல்ல ப்ரோ. துரந்தர் ரிவெஞ்சுமே May 4ஆம் தேதி 7 மணிக்கு பிரீமியர்னு போட்டிருக்காங்க, May 5ஆம் தேதி வந்து ஸ்ட்ரீமிங்னு போட்டிருக்காங்க. ஜூன் 4. அதான் சொல்றேன், ஜூன் 4 தான். ஜூன் 4 வந்து பிரீமியர் 7 PMனு டைம் போட்டிருக்காங்க. ஜூன் 5ஆம் தேதி வந்து ஸ்ட்ரீமிங்னு போட்டிருக்காங்க. அப்போ வந்து ஜூன் 4ஆம் தேதி வந்து 7 மணிக்கு லைவ் மாதிரி ஓடும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு டிவில போடுற மாதிரி. 7 மணிக்கு அது நம்மளால அவன் ஆடு எல்லாம் போட்டு 12 மணி வரைக்கும் இழுத்துருவான் ப்ரோ. ஆட் எல்லாம் வருமா ப்ரோ நோட்ல ஹாட்ஸ்டார்ல கூட? என்ன ஆப்புங்க? ஹாட்ஸ்டார்ல வரும். ஹாட்ஸ்டார்ல நெட்ஃபிளிக்ஸ் தான் நல்லா வராது. எனக்கு தெரிஞ்சு லைவ் மாதிரி தான் ஓடும்னு நினைக்கிறேன், ஜூன் 4ஆம் தேதி 7 மணிக்கு. அது நம்மளால பாஸ் பண்ணலாம் முடியாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்புறம் 4 மணி நேரமா? 4 மணி நேரம் தானே, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆட் பண்ணிட்டுருக்கோம். நான் ஒரு அப்டேட் சொல்லட்டுமா ப்ரோ? நான் பாத்துருந்தேன் ஒரு இது, யாரும் சொல்லல, சொல்லட்டுங்களா? ஒண்ணு
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யாராச்சும் ஒன்ஸ் அப்பான் டைம் ஹாலிவுட் பாத்திருக்கீங்களா? தலைவன் டாரண்டினோ படம் பாத்துருக்கோம் ப்ரோ. அது என்னன்னா அந்த அவரோட ஸ்பின் ஆஃப் கேரக்டர் இந்த கிளிஃப் பூத் இருக்குல்ல, பிராட் பிட் அட்வென்ச்சர் ஆஃப் நடிச்சிருந்தாரு. கிளிஃப் பூத். அந்த படம் வந்து கம்மிங் நவம்பர் 25 வந்து வருதான் தியேட்ரிக்கல்ல. அப்புறம் வந்து டிசம்பர் 2 வீக்ஸ் ரன், ஐ மீன் டிசம்பர் 23 அப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஸ்ட்ரீம் பண்றாங்களாம் ப்ரோ. செலக்ட் தேட்டர்ஸ் தான் சொல்லிருக்காங்க. இங்க ரிலீஸ் ஆகாது. இங்க ரிலீஸ் ஆகும் நெட்ஃபிளிக்ஸ் மூவிஸ் இங்க ரிலீஸ் ஆகும். ஆனா டைரக்டர் வந்து டேவிட் ஃபின்ச்சர் டைரக்டர், ரைட்டர் தான் வந்து டாரண்டினோ. ஆமா டாரண்டினோ. அது நல்ல பரவாயில்ல, சரியான காம்பினேஷன். இல்ல ப்ரோ நீங்க வேற அதெல்லாம் வந்து வேற மாதிரி டைரக்டர் ப்ரோ அவரு. இந்த காம்பினேஷன்லாம் எல்லா படமும் ஆனா எனக்கு வைல்ட் ப்ரோ இந்த காம்பினேஷன் வைல்டா இருக்கு ப்ரோ. ஏன்னா டாரண்டினோ வந்து ஆக்ஷனை வந்து காமெடியா காட்டுவான் தலைவன். ஃபின்ச்சர் வந்து ரொம்ப டார்க்கா ஒரு மாதிரி காமிப்பாரு, சீரியஸா காமிப்பாரு. இந்த ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்து அதுக்கு தான் ப்ரோ ஆர்வமாவே இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ரைட்டிங் டாரண்டினோ, டைரக்ஷன் டேவிட் ஃபின்ச்சர், நடிக்கிறது வந்து பிராட் பிட் ரெண்டு பேர்கிட்டயும் நடிச்சிருக்காரு, ரெண்டு பேர் டைரக்ஷன்ல நடிச்சிருக்காரு. அது பாருங்க டீசர் கூட ஒன்னு வந்தது ப்ரோ ஒரு 2 மாசம் 3 மாசம் முன்னாடி. பார்த்தேன் ப்ரோ. நெட்ஃபிளிக்ஸ்ல இது போட்டிருந்தான் 12 மணிக்கு, ஐ மீன் போட்டிருந்தான். பாத்திருந்தா நானும் சரியான ஷாக் எனக்கு. ஐயோ பரவாயில்லையே, இது பரவாயில்ல அப்டேட் வந்துருச்சு. நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி நிறைய பேர் இதை ஆன்டிசிபேட்டட் மூவில அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பர்சனலா வந்து இதுதான் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்ச டேரக்டர், கிளாசிக்கான டேரக்டரும் கூட. அவங்களோட இதுல வந்து எனக்கு இந்த ஒன்ஸ் அப்பான் டைம் அந்த ஹாலிவுட் அந்த வேர்ல்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்ல்டா, அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி இது காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பரவாயில்ல இங்க இந்தியால ஆனா ஃபேன் பேஸ் இருக்கு. டாரண்டினோக்கும் சரி, பிராட் பிட்டுக்கு பர்டிகுலரா இருக்கு. இந்த F1ல இருந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாயிருச்சு இந்தியால. தியேட்டரிக்கலா ரிலீஸ் பண்ணலாம், பட் எப்படி தெரியல, பாப்போம். அது இல்ல அது நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிருக்கனால. நெட்ஃபிளிக்ஸ் வாங்கல ப்ரோ, நெட்ஃபிளிக்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸே பண்றாங்க. ஆமா அதான் ஐரிஷ்மேன்லாம் வந்துட்டு செலக்ட் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் டைரக்டா வராது ப்ரோ தியேட்டர்ல. ஆப்பிள் ஒரிஜினல் மட்டும் தான் வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் ஆனா எல்லா இடத்துலயும் ரிலீஸ் ஆகுது. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் அப்பான் a time in ஹாலிவுட் நான் தியேட்டர்ல, நானும் தியேட்டர்ல ப்ரோ, நானும் தியேட்டர்ல ப்ரோ. அந்த படத்தை நானும் தியேட்டர்ல தான் பார்த்தேன். நான் பார்த்த ஒரே டாரண்டினோ தியேட்டரிக்கல்ல பார்த்தது ஒன்ஸ் அப்பான் a time in ஹாலிவுட் தான். அதை தாண்டி வேற எதுவும் நான் தியேட்டர்ல பார்த்தது இல்ல. எனக்கு தெரிஞ்சு அது இல்லாம ஜாங்கோ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியால. டாரண்டினோ படம் வேற எதுவும் ரிலீஸ் ஆகல. விஷால் ப்ரோ நான் அத சொல்லல விஷால் ப்ரோ, அவர் படம் எல்லாமே ஒரு, நான் சொல்றது நெட்ஃபிளிக்ஸ் இத ப்ரொடியூஸ் பண்றதால சொல்றேன், இந்தியால ரிலீஸ் ஆகாது. ஆமா ரிலீஸ் ஆகாது இந்தியால ஆகாது. புரியுது. எனக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன பயமா இருக்குன்னா, இப்ப டக்குன்னு வந்து அவங்களோட அந்த ஓக்கிசம் வந்து திணிப்பாங்கன்னு அது வேற எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு எனக்கு. அந்த இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட்டர் யாரு தெரியும்ல, அவரு வந்து அவர் ஓன் பண்ணிப்பாரு எல்லாத்தையும். அதனால அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாரு. எதனா கெட்ட வார்த்தையில திட்டிட்டு வந்துருவாரு அவர்லாம், அந்த மாதிரி கை. அதனால அவார்ட்லயே வந்து ஏதோ சொன்னாரு, இது இஷ்யூ ஆச்சு, ஏதோ கேள்விப்பட்ட ஏதோ ஒரு படத்துக்கு தான் வந்து ஆஸ்கார். பரணி GTA 6லயே அவ்வளவு ஓக்கு இருக்கான், என்ன காத்திருக்குன்னு தெரியல, வெடிக்க போது அதெல்லாம் நிறைய இருக்கு. ஐயோ என்ன கவர் பண்ணனும்ல விஷால் ப்ரோ. கரெக்ட் தான். அவங்க இது வேற கொடுத்தாங்களே, அசாசின்ஸ் கிரீடா சாரி ஏதோ ஒன்னு சைனா பேக்ட்ராப்ல ஒரு பிளாக் வந்துட்டு ஹீரோவா, என்ன கேம்? அசாசின் கிரீட் தான் நினைக்கிறேன். அசாசின் இல்ல பிளாக் ஃபிளாக் ரீமேக். இல்ல ப்ரோ, அசாசின் கிரீட் இது ப்ரோ, அது பேரு ஐயோ ஏதோ ரோனின் வரும் ப்ரோ. ஷேடோவா இல்ல ஷேடோ ஏமா விடுங்க ப்ரோ, திரும்ப டாரண்டினோ வாங்க. இல்ல நடுவில் ஒரே ஒரு மட்டும் கேட்டுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ அன்னைக்கு சொல்றேன்னு சொன்னீங்களே, அந்த 3 விஷயம், கடைசி விஷயம் வாரண்டா. பரணி ப்ரோ மியூட் போட்டுட்டு பேசுங்க. பரணி ப்ரோ கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்போ ஒரு நியூஸ் கேட்டு எனக்கே வயித்துல புளிய கிடைக்குது. எதனால ரஞ்சித் சொன்னா என்ன தப்பு? எங்க நியூஸ் எதுலங்க? ஒரு ப்ளூட் போட்டு விடுங்க ப்ரோ. சூர்யா ரஞ்சிதா ப்ரோ? ஆமா
அத சொல்லுங்க, போடு. நீங்க உட்கார்ந்து அழுவுங்கடா டேய், மஜா காம்போடா. ஏய் நல்ல காம்போ ப்ரோ. கடுப்பாயிடுவேன். சரி, சூப்பர் காம்போ. சர்பேட்டாவே அவர் பண்ண வேண்டியது தெரியும்ல. இல்ல மெய்யழகன் இப்படி ஆர்ஜே பாலாஜிக்கு இப்படிதான் கமல், ஆர்ஜே பாலாஜிக்கு இப்படிதான் இது பண்ணீங்க. அவரு தான் ஈட்டு கொடுத்தாரு. நான் ஃபயர் தான் விட்டேன், நான்லாம் இப்படி எல்லாம் பண்ணல ப்ரோ. சர்பேட்டாக்கு அவர் ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு உடம்புலாம் ஏத்திட்டாரு ப்ரோ. கடைசி நேரத்துல தான் மாறிடுச்சு. நட்சத்திரம் நகர்கிறது தங்கலானும் அவர் தான் பண்ணாரு, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு எல்லாம்? தங்கலான்லாம் நல்ல படம் தான். மெட்ராஸும் பண்ணாரு மெய்யழகன். தங்கலான்லாம் நல்ல படம் தான், ரொம்ப எல்லாம் குறை சொல்லாதீங்க. சூர்யா ஃபேன், அதுக்காக நம்ம ரெஃபரன்ஸா கங்குவாவை எடுத்துட்டு கங்கு இல்ல கங்குவா கம்பேர் பண்ணும்போது தங்கலான்ல எவ்வளவு பெட்டரான படம் தான். தங்கலானுக்கு கோயில் கட்டலாம். ஆமா ப்ரோ கங்குவாவே எனக்கு கேட்டா நல்ல படமா வந்திருக்க வேண்டியது. ஏன்னா வந்திருக்க வேண்டியது ப்ரோ. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா விடுங்க ப்ரோ. சிவாக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. இல்ல ஆனா ஒரு அதுதான் நான் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் தாண்டி டெக்னிக்கலா செம மார்வல் படம் ப்ரோ. அது கங்குவால சொல்றேன். ஸ்டோரி வந்து மட்டும் ஐ மீன் மார்வல் அப்படி இல்லடா. ஐயோ மார்வல் ப்ரோ நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன் ப்ரோ. இப்போ பாக்ஸ் ஆபீஸா நேத்து ஜெய்பீம் டைரக்டர் நாங்க இதுதான் இங்க பிரச்சனை. அவங்க பண்ணட்டும் தாராளமா. அந்த அஸ்வத்தோடையும் பண்ணிட்டா ஒரு இடத்துல இறங்கினா டக்குன்னு எந்திரிச்சு நின்றுலாம். அவரோடையும் பண்ணிட்டா அஸ்வத் இப்ப அனுப்புறதா இல்ல, தலைவர்கிட்ட இருக்காரு. ரெண்டு படம் அவர் பண்ணி முடிச்சிருக்காரு, அதை பத்தி பேசவே மாட்டீங்க. அது 2 படம் தாண்டி ஒரு 2 வருஷம் கழிச்சு வர போற படத்தை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்க? எப்படிங்க இதுக்கப்புறம் நாங்க தான் கோலிவுட காப்பாத்தி இந்த 2 படத்தை கழிச்சு வர படம் 2 வருஷம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 வருஷமா தான் ஆயிடும். நீ வேணா பாருங்க. ஜெர்மன் ஒரு படம் சொல்லிட்டார்ல, அந்த படம் அதுவா இருந்தா மொரட்டு ஹைப் நானு. அவ்வளவு விடுங்க, அது ஒரு கனவு படங்க ரஞ்சித்துக்கு. ஆமா, அது ஆன்லைன் வர ஏதோ ரிலீக் ஆச்சு, நல்லா தான் இருந்தது. ஏதோ ஜெர்மன் டியூன் மாதிரி, அது ஒரு வேற ஒரு வேர்ல்ட். ஆமா, ஏதோ ஒன்னு சொல்லிருந்தா ஃபேண்டசி படம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஏங்க இவங்க எல்லாம் பயப்படுவாங்க, வெய்யழகெல்லாம் இப்பயே கதறிட்டு இருப்பாரு ப்ரோ. அவரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டீசென்டான டைரக்டர் வந்துட போறாரு ப்ரோ. ஜப்பான்லாம் ஜப்பான் ஏங்க ஜப்பான் அளவுலாம் ரஞ்சித் ரொம்ப அவ்வளோ அந்த அளவுக்குலாம் போயவே மாட்டார் ப்ரோ. நீங்க நட்சத்திரம் நகரத்து கூட பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா தான் கொஞ்சம் இன்கரெக்டா இருக்கும் தவிர்த்து அவர் படம் எடுத்ததெல்லாம் வந்து சூப்பரா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். நல்லா இருக்கும் ப்ரோ. மேக்கிங்காவே எனக்கு பிடிக்கும் ப்ரோ. அது இத்தனைக்கும் அது என்னதான் ஐ மீன் ஸ்மால் பட்ஜெட் படமா இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலலாம் வந்து எனக்கெல்லாம் கம்பீர் மூமெண்டா அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த கலையரசன் போர்ஷன்லாம் எனக்குலாம் சிரிப்பு தான் வந்தது தவிர எனக்கு கடுப்பாலாம் ஆகல. கரெக்ட் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு அந்த நட்சத்திரம். அது ஃபிளாப்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஓடல. பொலிட்டிக்கலா கொஞ்சம் இன்கரெக்டான விஷயமும் இருக்குதான், இல்லன்னு சொல்ல. இல்ல ரொம்ப ஆர்டிஸ்டிக். ஆமா, ஆர்ட் ஃபிலிம்லாம் எனக்கு ஏன் ஆர்ட் ஃபிலிம்ல சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஒரு என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ மீன் சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க, மெஜாரிட்டி சொல்றேன். நம்ம பொதுவா அதாவது இதுவரையும் நம்ம பார்த்த பேட்டர்ன்ல இல்லாம இருக்கிறப்ப அது எப்படி டக்குன்னு நிறைய விஷயம் இருக்கு ப்ரோ. ஷோஸ் கிடைக்காது மெயினா, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஷோ நம்மளே பார்க்கணும்னு ஆசைப்பட கூட அதுக்கு ஏத்த ஷோஸ் நம்மளுக்கு கிடைக்காது. அது நிறைய இஷ்யூஸ் இருக்கு. கொட்டுக்காளி மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு நாளைக்கு 4 ஷோ போடுற மாதிரி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதே பெரிய விஷயம். அதான் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பெருசா ட்ரை பண்ணாங்க. வந்து அதான் கொட்டுக்காளியே வந்து இங்க அவ்வளோ இங்க தமிழ்நாட்டுல சப்போர்ட் பண்ணல ப்ரோ. அதுதான் ஃபேக்ட். ஏன்னா வாழை வந்து அங்க சரியான ஹிட் ஆகுனனால இது வந்து ரிவ்யூவர்ஸும் வந்து ஒரு மாதிரி அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, சிங்கிள் ஷாட்டா இதா இருக்கு. இல்ல நட்சத்திர நகரத்து கம்பேர் பண்ணும்போது கொட்டுக்காளி தான் வந்து ரொம்ப டிஃபரெண்டான படம். இங்க வந்து அந்த மாதிரி படம் பார்த்ததே இல்ல. நட்சத்திர நகரத்துனா கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் இதெல்லாம் வந்து ரொம்ப அவேவான படம், அதனால யாருக்கும் செட் ஆகல. நான் கொட்டுக்காளி நான் கொட்டுக்காளி தான் நான் தியேட்டர்ல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே நான் போறேன். ஒரு நிமிஷம் தலைவா, வெய்யழகன் என்ன வெய்யழகன் அமைதியா அப்படிதான் பேசுப்பா, சந்தோஷமா இருக்க வேண்டிய ரஞ்சித் தானே ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்வளவு மூஞ்ச தொங்கி போட்டீங்க? அதான் ஏங்க அவர் ஞானவேல்னாலும் தொங்க போடுறாரு. ஞானவேல் தொங்க போறது கூட ஒரு இது இருக்கு. ரஞ்சித் எல்லாம் வந்து சொல்லுங்க கமல். 2 பேருமே பிரச்சனை இல்ல பண்ணட்டும். ஆனா எங்க கோர்ஸ் விடாம இப்பதான் ஒரு டீம் தான் தப்பிச்சு வந்திருக்கோம், மறுபடியும் உள்ள சொல்லிடக்கூடாதுல. நாங்க இல்ல கமல் அந்த உங்களுக்கு நடுவுல 2 படம் இருக்குல்ல ப்ரோ, அது அர்த்தத்தை நான் பாத்துக்கலாம் விடுங்க. படமே பிரச்சனை இல்ல, பிரச்சனைக்குள்ள தானா போய் சொல்லி விட்டுறாங்களே சூர்யாம்னா மட்டும் கரெக்ட்னு. அதுக்குதான் வந்து முட்டு கொடுக்க நீங்க இருக்கீங்கல்ல ஃபேன்ஸா, என்ன எதுக்கு இருக்கீங்க? அப்புறம்
ரிலீஸ் ஆகலனா மட்டும் ப்ரொடியூசர் பிடிச்சி திட்டுறீங்கல்ல, அப்புறம் இதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சம்பந்தமே இல்லாத பிரச்சனையில எதுக்கு போய் மாட்டணும். அப்புறம் ரஞ்சித் சோசியல் ஜஸ்டிஸ்க்கு வந்து இது பண்ணுங்க, நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. ரஞ்சித்துக்கும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ப்ரோ என்னதான் வந்து ரஞ்சித் வந்து ஒரு சில பேர்த்துக்கு என்னதான் ஒரு சில வேறுபாடு இருந்தாலுமே, ஆனா எனக்கெல்லாம் வந்து ரஞ்சித் அது ஒரு கமர்ஷியலையும் ஒரு ஆர்ட், அந்த அந்த ஃபார்முலாவை பேலன்ஸ்டா வந்து கொடுப்பாரு ப்ரோ. அந்த வகையில எனக்கு ரஞ்சித் அவரோட ரொம்ப எனக்கு பிடிச்ச டேரக்டரா எனக்கு இப்ப தமிழ் சினிமாவில் 10 டேரக்டர் டாப் 10 இருக்காருன்னா அவர்லயும் ஒரு பிரதானமான இடத்துல நான் வைப்பேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ரஞ்சித்தோட ஃபிலிம்ஸ் எனக்கு இம்பாக்ட் பண்ணிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கவும் செஞ்சிருக்கு. எனக்கு போத் கமர்ஷியலாவும் சரி, எனக்கு ஆர்டிஸ்டிக்காவும் சரி, இப்போ பொலிட்டிக்கல் அந்த ஒரு ரீசன்லயும் சரி, நல்லா அவரோட ஸ்டாண்டு வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ன்றதுனாலே அதை அப்படி வகைப்படுத்திடுறாங்க. கிராஃப்டாவுமே ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட ப்ரோ இப்ப ரஞ்சித் அவரோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் வந்துச்சு ப்ரோ, தண்டகாரணியம் சொல்லிட்டு. அந்த படம்லாம் வந்து ஏன் சப்போர்ட்டே பண்ணது நிறைய பேர் பேச கூட கிடையாது சத்தியமா. அந்த படம் விஷுவலா பயங்கரமா, அந்த அதியநாதரை தான் எடுத்திருப்பாரு, இந்த குண்டு படம் எடுத்தாரு. அந்த ஆனா அதுக்காக தண்டகாரணியம் நியாயம் கேக்குறீங்களே ப்ரோ. நீ நியாயப்படி நீங்க தான் நியாயம் கேட்டிருக்கணும், விடுங்க. அது வந்து மலையாளத்துல நரிவேட்டான்னு ஒரு படம் வந்துச்சுல, கிட்டத்தட்ட அது ரெண்டும் ஒரே மாதிரி. ஆமா கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இருக்கும். விஷுவலா செம்ம ஸ்டன்னிங்கா இருக்கும். அந்த படமும் கொஞ்சம் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தண்டகாரண்யம் படமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா என்ன சப்போர்ட் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி படமும் சப்போர்ட் பண்ணாதான் வந்து ரஞ்சித் எடுக்கிற படம் தான் நல்லா இருக்கும். அவர் ப்ரொடக்ஷன்ல சில படம் எல்லாம் காலவாரி விட்டுருவாரு. நீங்க வேற எல்லா படம் பரியரும் பெருமாள்னு ஒரு படம் வந்துச்சு கமல், அது ரஞ்சித் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. பாத்துருக்கேன் ப்ரோ. இந்த பரியரும் பெருமாள் அவர் தான் பண்ணாரு. ஒரு படம் இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். ரைட்டர்னு ஒரு படம் கமல். பைசன் இப்ப ஒரு படம் பண்ணாரு. ஒரு படம் இருக்கு. ஜே பேபி கூட அவர் தானே ப்ரோ? ஜே பேபி கூட அவர். ஜே பேபி அவர்தான். கமல் வந்துட்டு வன்ம குடோனா இருக்காது. அந்த நீலம் ப்ரொடக்ஷன்ல வர எல்லா படமுமே வந்து நல்ல ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ற மாதிரி. சொல்லாதீங்க, அடிக்க வருவோம் அவங்கள. பேசாம இருங்க. பொலிட்டிக்கலா எப்படின்னு தெரியல ப்ரோ, ஆனா ப்ரொடக்ஷன் படமாவும் தவிர்த்துருவோம். கண்டென்ட் பயங்கரமா நான் பொலிட்டிக்கலா சொல்ல வரல. நான் ஓரளவு கிராஃப்டாவே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். கிராஃப்ட் வைஸா நான் சொல்ல வரேன். எனக்கு ஆமாமா ப்ரொடியூஸ் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ரமைஷன்லாம் இல்லாம கரெக்ட்டா இருக்கும். ஆமா எனக்கு அந்த வகையில ஏன்னா அது பொலிட்டிக்கல் அது ஒரு சொல்லுங்க பாருங்க அந்த வார்த்தை. இல்ல எனக்கு நான் நடுவுல மைக் ஆன் பண்ணிட்டு ஒரு போன் கால் வந்துச்சுன்னு பேச போயிட்டேன். அது எதுவும் கேட்டுச்சா? ஆமா ஏதோ வாரண்ட்ல இருந்து ஏதோ ப்ரொமோஷன் பண்ண போறீங்க போல இருக்கு, அதெல்லாம் கேட்டுச்சு. இல்ல அதெல்லாம் கிடையாது, ஒண்ணும் இல்ல. இந்த வாரண்ட் சீரிஸ் நைட் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு ஜி5ல, அத பத்தி தான் பேசி. டெலிகிராம் லிங்க் கேட்டிங்களா? நைட் ரிலீஸ் ஆக போதுங்க. ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு அது பாக்கலாமா, எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகும் என்னன்னு கேட்டாப்ல. நைட் ஒரு 1:30க்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப இப்ப தூங்கிட்டு. அவ்வளவுதான். சரி ப்ரோ, பிடி சார் டைரக்டர் கூட ஏதோ படம் பண்றாரு. விலங்கு ஃபேன் போல இருக்கு அவர்லாம். கமல் என்ன கமல் புரியல? பிடி சார் கூட படம் டாக்ஸ் போயிட்டு இருக்குன்றது கேள்விப்பட்டேன். நீங்க அம்மா முத்து சூர்யான்னு நல்லா இருந்துச்சு கேக்குறப்ப, இது என்னன்னு புரியல. எழுதிட்டு இருக்காங்க பாருங்க. இல்ல என்ன காமெடினா, அவர் பிடி சார் ஓகே, அது ஏதோ ஹிட் ஆச்சு. அவரு படம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சிருந்தும் இறங்குறீங்களே எல்லாரும். அதுக்கு யார் ப்ரொடியூசர்? விஷால் ப்ரோ. எஸ்கே தான். விஷால் எனக்கும் அந்த ஃபர்ஸ்ட் படம் பிடிக்காது. செகண்ட் படம் ஓரளவு டீசெண்டா இருக்கும். தேர்ட் படம் எப்படின்னு பிடி சார் ஓகே. ஆனா அவர் எஸ்கேக்கு கொஞ்சம் க்ளோஸ் தான், அதனால நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு தெரியல. சூப்பர். இல்ல நடக்கட்டும். ஆனா நீங்க முதல்ல பார்க்கிங் டைரக்டர் முடிச்சிட்டு போங்க. பாவங்க அந்த மனுஷன். பார்க்கிங் டைரக்டர் இருக்காரு, சிபி இருக்காரு, பிரகாஷ் ப்ரோ. சிபி இருக்காரா? சிபி எப்ப இங்க வந்தாரு? பரணி பிரகாஷ் ப்ரோ எப்ப இங்க வந்தாரு? பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஒரு சேட் நியூஸ் இருக்கீங்களா? சொல்லுங்க பரணி. பிச்சு ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் அந்த மாதிரி பேசி பார்த்தேன். சரி வரட்டும் சொல்றேன். இங்க சொல்லுங்க சும்மா என்னன்னு. இல்ல அவர் இருக்கிறப்போ சொன்னாதான் நல்லா இருக்கும். சாட்டிஸ்ஃபையிங்கா. விலங்கு சீரிஸ் வந்து ப்ரோ
சொல்லுங்க விலங்கு சொல்லுங்க சீரிஸ் சொல்லுங்க நான் என்ன பொறுத்து நல்ல டீசன்ட் சீரிஸா நான் சொல்லுவேன். என்ன அது ஆகாவோன்னு கொண்டாடுறாங்க. ஆனா பார்ட் அதாவது ஒரு சில சீன்ஸ் அது வந்து சூப்பரா எழுதியிருப்பாங்க. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட் கேட்டகரி சீரிஸ் தான் bro நான் இல்ல சொல்லுவேன். தலைவா, அப்படி நம்ம அதை ஒதுக்க முடியாது தலைவா அந்த சீரீஸ. இல்ல நான் ஒதுக்குறதுக்கு இல்ல, நான் இங்க தமிழ் டயாஸ்பரால இந்த சீரிஸ் கல்ச்சர் இருக்குல்ல, அது ரொம்ப பாப்புலர் கல்ச்சர் கிடையாது. அது எடுத்தது எல்லாமே தோல்விதான். ரொம்ப ப்ராப்பரா அந்த சீரிஸ் மீடியம் கரெக்டா புஷ் பண்ணது விலங்கு. இன்னொன்னு, அது யாரும் அந்த 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 டேரக்டர்ல இருந்து அப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஆளு படம் ப்ரூஸ்லின்னு ஒண்ணு பண்றாரு, மொரட்டு பிளாப். ஆமா ஆமா தெரியும் அவர் அடுத்து இந்த மாதிரி வருவார்னு எதிர்பார்க்கல. ஆனா அது ஏன் அப்படி ரொம்ப கொண்டாடப்பட்டுச்சுன்னா அந்த வில்லன் கேரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஆமா அது அந்த ஆமா டிஃபரெண்டா எழுதிருப்பாங்க. அது இல்லாம அந்த கன்ஃபெஷன் சீன் அந்த கண்டென்ட் வந்து நல்ல கண்டென்ட் தான், சூப்பரா கொண்டாட வேண்டிய கண்டென்ட் தான். ஆனா அது சீரிஸ் ஃபார்மேட்டே ஆக்சுவலா ப்ராப்பர் சீரிஸ் ஃபார்மேட்டே கிடையாது bro. அது வந்து இல்ல தமிழ்ல அதான் ஒர்க் ஆகாம இருந்தது. ஆனா ஒர்க் ஆயிடுச்சு. ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரு எபிசோடு 40 நிமிஷம் இருக்கும், ஒரு எபிசோடு 20 நிமிஷம் தான் இருக்கும். 20 நிமிஷம் இருக்கும். அது சீரிஸ் மாதிரி இருக்காது, அது படத்தை வந்து கட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அது ஒண்ணு. அப்புறம் வந்து ஒரு சில சப்ளாட் வந்து இருக்கும். அது எனக்கு பெருசா எனக்கு அது இம்பாக்ட் எனக்கு தெரியல. விலங்குல சொல்றேன். அந்த ரேஷ்மா ஆக்சுவலா விலங்கை விட வதந்தி கொஞ்சம் நல்லா. எனக்கு வதந்தி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சுழல் எனக்கு 1ம் பிடிச்சிருந்து 2ம் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த இது பாக்கலங்க, அயலின்னு ஒண்ணு நல்லா. அயலி சூப்பரா இருக்கும். அது வந்து எக்ஸாம் சீரிஸ் கூட நல்லா இருக்குன்னு தான் ரிவ்யூ வருது. விஷால் அயலி பாருங்க விஷால், எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஷால். ஆமா நல்லா இருக்கும் அயலி சீரிஸ். பாத்துட்டேன் சொல்லுங்க. எப்படி ப்ரோ இருக்கு எக்ஸாம்? அது வந்து எப்படி பாத்தீங்கன்னா அது மேக்ஸிமம் வந்து லாஜிக்கலா சொல்லிருக்கணும். அத வந்து லாஜிக்கலா சொல்ல வேண்டிய கதைய அத வந்து இவங்க சினிமாட்டிக் லிபர்ட்டி வந்து எடுத்துக்கிட்டு அத வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப இன்ஃபர்மேஷன் லோடடா இருந்துச்சு. பிளஸ் எனக்கு அது ஒரு மாதிரி கரெக்டா கொஹிரண்டா வரல. ஓகே எனக்கு எக்ஸாம் சுத்தமா பிடிக்கல விஷால். அப்படியா? எனக்கு ஓகே தான் பண்ணேன். ஆனா நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்த பாருங்க அதுல. ஏன்னா அவ்வளவு ஸ்கோப் இருந்துச்சு பாருங்க அந்த கதையில. சரியான ஸ்கேம். சாரி ஒரு கார் ஃபைட் சீக்வென்ஸ் வரும். நான் பார்த்துட்டு செம்மையா இருக்கேடா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி கான்செப்ட் தான் ஒரு மாதிரி இதா இருக்குது, பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் பார்த்தேன். பட் ஆனா ஓவராலா பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சடா ஒரு மாதிரி தேவையில்லாத ஒரு மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு சுத்தமா பெருசா ஒர்க் ஆகல அந்த சீரீஸ். சாரி இப்ப சொல்லுங்க மோகன் ப்ரோ. அதே மாதிரி நவம்பர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்துச்சு. அது